வந்து சொன்னா வச்சு செய்யற மாதிரி பண்றானுங்க. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. யோகி பாபு வந்து அவர் பண்ணதும் தப்புங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து நமக்கு வலைபேச்சை பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி எந்த விதத்துலையுமே பாசிட்டிவாக இருக்கு சொல்ல மாட்டோம். ஓகே, அவன் பேசிட்டான்ல, அவன் திட்டான், நெகட்டிவாக சொல்லிட்டான். ஓகே, அதுக்கு பதில் சொல்லாமல் வந்து அவங்க காசு கேட்டாங்க, அதனால தான் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு இல்லையா? தப்பான பதில் இல்லை இந்த இடத்துல வந்து பேசுறது. அதுக்கு தான் அவன் வந்து தெளிவாக கேட்டான், உனக்கு கோயிலில் சத்தியம் பண்ணு, நான் காசு கட்டினேன் சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டான். என்ன பண்ண முடியும் இப்போ? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவீங்களா, அதை விட்டுட்டு என்னை டிகிரேட் பண்ணுவீங்களா உட்காந்துட்டு? நீங்கள் ஷூட்டிங் இல்ல லேட்டாக இல்ல வரீங்க. யோகி 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 பாபு என்ன தப்பு பண்ணாரு ப்ரோ? என்ன சொன்னீங்க அதுல? யோகி பாபு தப்பு இல்லைங்க. யோகி பாபுல அவங்க சொன்ன விமர்சனம் வந்து ஷூட்டிங் லேட் பண்ணுறாரு, அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் அதிகமாக காசு வாங்குறாரு, ஷூட்டிங் லேட் பண்ணுறாரு, சொன்ன டைம்லாம் வரதில்லை, அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் முன்னாடி வந்துட்டு இருந்தது. அதுக்கு யோகி பாபு பத்தி அதுக்கு இப்படி ரிப்ளை பண்ண சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் அந்தாங்க கீழ உள்ள அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கலாம். யோகி பாபு அதை பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட அவங்க என்கிட்ட காசு கேட்டாங்க, அதனால காசு கொடுக்கலன்னா இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இல்ல நிஜமாவே நான் வாங்கியிருந்தாங்கன்னா காசு அவர் கட்டினேன் சொன்னது அப்படின்னு கரெக்ட் தானே சத்தியம் ப்ரோ? பண்ணிட்டு பார்ப்போம். நிஜமாவே காசு கேட்டு அவங்க இல்லைங்க, நான் வாங்கியிருந்தாங்கன்னா அப்ப அவர் சொன்னது நீங்கள் கரெக்ட் தானே? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்றீங்க? இல்ல இவங்க எத்தனையோ சொல்றாங்க, எல்லாரையும் பத்தி விதவிதமா நிறைய விஷயங்கள் அவன் சொல்றாங்க. அது ஆனா அதுக்கான அப்படி வார்த்தை நம்ம பார்க்க பயன்படுத்துறது தேவையில்லையே. கூட ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க ப்ரோ. நாங்க காசு கேட்டு வாங்கணும்னா அஜித்தோ விஜயோ அந்த மாதிரி வாங்குவோம். உன்ன மாதிரி ஈத்திர கிட்ட நாங்க ஏன் கேட்க போறோம்ன்ற மாதிரிலாம் ரொம்ப ஓவரா வாய் விட்டாங்க. ஈத்தர நாங்க குப்பைன்னாங்க, வெறும் குப்பை நீ அப்படின்றாங்க. அதுதாங்க, அந்த இடத்துக்கு போய் நிற்கவே தேவையில்லை. அது தேவையில்லாம இவர் பண்ண விஷயம்தான். அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏங்க, ஒரு செலிபிரிட்டியா இருக்கும் போது எல்லா இடத்துலயும் விமர்சனம் வரும், சரியா? அது விமர்சனத்துக்கு தான் பதில் சொல்லணுமே தவிர விமர்சனம் பண்ணவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னா கூட அதை கரெக்டாக சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. இவர் தேவையில்லாம அவாய்ட் பண்ணிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஹாய் கார்த்திக் ப்ரோ. வலைபட்சியில் என்றைக்குமே ஆதரிக்க மாட்டாங்க, நம்ம பிடிக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா உடனே வந்து பர்சனல் அட்டாக் எடுத்துட்டு வந்து அஜித் எல்லாம் கோத்து விட்டு இதில் நாங்கள் ஒரு ஆமா ப்ரோ, வருஷத்துக்கு அவங்க முன்னாடி ஒரு சில விஷயத்த சொன்னோம் ஆக்டருக்கு பார்த்தீங்களா? அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டினியூஸ் ஒரு பண்ற விஷயம் மாதிரி சொன்னல. இருக்கு. ஆமாம்மா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா? அது இந்த மேட்டர் தான். அது யோகி பாபு தான் என்கிட்ட சொன்னார். யோகி பாபுக்கு அறிவானாமா? இதை போய் அவனுக்கிட்ட சொல்றதா? இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கட்டும், நடக்காம இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் சொல்றாங்க. யோகி பாபு சொன்னதே பொய்யா இருக்குமே ப்ரோ. யோகி பாபு சொன்னாருன்னு இவங்க சொல்றது எப்படி பண்ணாங்க? அவர் சும்மா அஜித் ஃபேன்ஸ் கிட்ட இவரை மாட்டி விடணுன்றதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல இவங்க எப்படின்னா ஒருத்தரை டார்கெட் பண்றதுன்னா எத்தனை கொஞ்சம் ஓவரா விஷயத்துக்கு பண்றாங்க ஏங்க bro. ஆமாங்க, எத்தனை விஷயத்துக்கு நீங்க விளக்கம் கொடுப்பீங்க? இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேல அவ்வளவு கடுப்பு இவங்களுக்கு, அதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டு பேசுவாங்க அவரை பத்தி ஏதாவது தப்பா சொல்றதுக்குன்னு. அது கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தாங்க அந்த இமான் அந்த சில பேர் பிரச்சனைனால. வச்சிருக்காங்க ப்ரோ, சிவகார்த்திகேயன் அஜித் அந்த மாதிரி பத்தி நியூஸ் சொல்லணும்னாலே அவங்கள கீழே இறக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் தப்பா சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாங்க. எப்படியோ நான் என்னை பத்தி சொன்னா உன்னை பத்தி நான் எவ்வளவு மட்டமா வேணா இறக்கி பேசுவேன் அப்படின்ற மாதிரி வலைபேச்சு பண்ண மாதிரி இருக்கு. நீ இனிமே என்னை பத்தி வெளியே பேசக்கூடாது அப்படின்ற அவங்க மாதிரி. எப்பயுமே அப்படிதானங்க பண்றாங்க. அது மேட்டர் இல்லைங்க, புரியுதா? அது நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? யோகி பாபுக்கு வேலை இருக்கு இல்லையா? அவர் இத்தனை படம் நடிக்கிறாரு, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அவரு கடந்து போயிருக்கலாம். ஷூட்டிங்ல ஆனா லேட்டா வரீங்க அன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு சொன்னா ப்ரோ அதுக்கு அந்த பதில் ஒரு சொல்லி வீடியோ. ரொம்ப வெரி சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம். அது அந்த மாதிரி போகாம இல்ல இதை சொல்ல போய் வலைபேச்சுக்கு தான் இந்த ரியாக்டே பிரச்சனை. பண்ணிருக்க வேண்டியது இல்ல ப்ரோ. ஏன்னா அவங்க அதுதாங்க பேசுறதுல சொல்றேன், பாதி பொய் தானே யாருக்கு ரியாக்ட் பேசுறாங்க பண்ண. அவங்க. ஐயோ, அதுதாங்க நானும் சொல்றேன், யாருக்கு ரியாக்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கபிலன்னு ஒருத்தர் இருக்கான்ல, கபிலனுக்கு நான் ரியாக்ட் பண்ணா அவன் திரும்ப எனக்கு கெட்ட வார்த்தை தான் திட்டுவான் நாளைக்கு. ஏங்க உங்களை கெட்ட வார்த்தை திட்டாரு, அப்படியாங்க? கெட்ட வார்த்தை திட்டுனா அவன் அப்படியே திரும்ப பேசிட்டு இருக்கிறதா நானு? ஏன்னா வலைபேச்சுல சொல்றதுல எப்படியும் 70-80% பொய்யாதான் இருக்கு. ஏதோ 1-2 விஷயம் மட்டும் தான் உண்மையை சொல்றாங்க.
இது நீங்க என்னைக்குமே நிரூபிக்க முடியும்? நீங்க கோயில்ல கூட்டு போய் சத்தியம் பண்ண முடியுமா? பண்ணாலும் யாருக்கு டேமேஜ்? அவருக்கு தான் டேமேஜ். அதுல வேற பர்சனலா பேசுறாங்க, உங்க பையனை இல்ல கூட்டிட்டு எனக்கு வாங்க என்னன்னா இவங்க கோவிலுக்கு. எதுக்கு இப்ப அஜித்தை இழுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இது மேபி இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அது ஏன் வந்து இல்ல ஒரு யோகி அஜித்தை பாபு பத்தி ஒரு எல்லாருமே மேட்டர். திட்டணும், ப்ரோ அது அஜித் ஃபேன்ஸ் வந்து எல்லாமே யோகி ஒரு பாபுவை கான்ட்ரவர்சி, திட்டணும் வீடியோ வியூஸ் அப்படின்றதுக்காக பண்றாங்க. அதிகமா வரும். இதை தானே ப்ரோ ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. யாரையாவது ஒரு ஆள் அட்டாக் பண்ணிட்டே தான் ப்ரோ இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னா ட்ரம்ப் ஒரு கார்டுங்க. ட்ரம்ப் கார்டுங்க ரொம்ப ஈஸியா எடுத்து வந்துட்டல. இப்ப யோகி பாபு வந்து ஆமா நீங்க காசு கட்டிக்க அது உண்மைதான் அப்படின்னு நாளைக்கு வந்து சொன்னா கூட சரி அஜித்தை பத்தி நீ சொன்னது உண்மையா இல்ல சொல்லு, இப்படி வந்துருவாங்க. மாத்தி மாத்தி 4-5 கேள்வி வச்சிட்டோம்னா ஏதோ ஒரு கேள்விக்கு வந்து அவன் சொல்லிதானே ஆகணும். அந்த மாதிரி லாக் பண்றது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு விலை பேச்சுக்கிட்ட போய் சொல்லணும்னு தெரியல. நடந்ததும் நடக்கலையோ அதெல்லாம் சொல்லாம இருந்திருக்கும். ஆமாங்க அதுதான் சொல்றேன், இவனுங்களுக்கு அறிவில்லையே, என்ன பண்ண முடியும்? ஓகே ப்ரோ, இந்த கோர்ட் ஏதோ ப்ரெஸ் மீட் கேன்சல் ஆயிடுச்சான் ப்ரோ. அது என்ன ப்ரோ, இது அவைலபிளா இல்லையா டீம்? டீம் இல்லை, டைரக்டர் அவைலபிளா இல்லை. அந்த ஐமேக்ஸ் இதெல்லாம் போக வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, கண்டென்ட்லாம் ஃபைனல் கண்டென்ட் அதனால அந்த ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டு இருக்கறனால வைப்பாங்க. தள்ளி தள்ளி போட்டிருக்காங்களா போட்ட இல்ல டோட்டலா இல்லை கேன்சல் வைப்பாங்க பண்ணிட்டாங்களா ப்ரோ? வைப்பாங்க ஒரு நாள் 2 நாள் தள்ளி வைப்பாங்க. அர்ச்சனா வந்து ஏதோ மும்பைக்கு போயிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்களே ப்ரோ, அது என்ன உண்மையா இல்ல ஜஸ்ட் ரூமர் தானா? அந்த அது தெரியலையே. மல்டிபிளெக்ஸ் இல்ல காலையில இருந்து பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஹிந்தி மல்டிபிளெக்ஸ்க்காக பேச போயிருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டாங்க. சரி அதான் ரூமரா இல்ல ஜஸ்ட் இல்ல உண்மையிலே அதை பத்தி டாக்ஸ் போதா? அப்புறம் அவங்க போட மாட்டாங்க, இந்தி மல்டிபிளெக்ஸ்லாம் போட மாட்டாங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த வேட்டையின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ப்ரோ வருது? கண்டிப்பாக கோட்டுக்கு அப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன், முன்னாடி விட ஓகே மாட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ தக் லைஃப் இப்போ அப்புறம் பார்த்தோன்னா ப்ரோ தக் லைஃப் மூவி அப்டேட்ஸ் எதுவும் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு எதிர்பார்க்கலாமா? தக் லைஃப் அடுத்த வருஷம் தான் ரிலீஸு. ஓ ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ கோட்ல இவன் பர்த்டேக்காக அந்த சாங் ரிலீஸ் பண்றாங்களா ஸ்பெசிஃபிக்கா 31st? சாங் இருக்கு, ஒரு சாங் இருக்கா, அதை ரிலீஸ் பண்ணோம். அது யுவன் பர்த்டே அப்படி வந்துருச்சு. ஓகே. யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? தோழர் இருக்காரு, தோழர்கிட்ட கொடுங்க பேசுவோம். ப்ரோ நேற்று நைட் ஏதோ டாபிக் சொல்லுங்க. பேசிட்டு இருந்தீங்களா ப்ரோ, இந்த மாதிரி லோவர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட் அதை பத்தி ஏதோ நேற்று பெருசா டாபிக் பேசிட்டு இருந்தீங்களா? இதெல்லாம் 75 வருஷமா இந்தியாவில பேசிட்டு இருக்க டாபிக்ங்க. இதுல பேசி இன்னைக்கு பேசுவோம், நேற்று பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், இந்த முடிவு வந்துருப்பதான். இல்ல இல்ல இதுக்கு நேற்று அவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, அது லிசன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னன்னா ஓகே எல்லா தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கதான் செய்யறாங்க, பட் சேம் டைம் சில லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸும் வந்து அந்த கவர்மெண்ட் சலுகையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நல்லா வெல்த்தியாவும் இருக்காங்க. அப்பர் கேஸ்ட் பீப்புளும் சில பேர் கொஞ்சம் பேர் இருக்காங்களா. ஸோ இப்பவுமே நம்ம ஒரு பர்டிகுலர் வீடோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு தானே எல்லாத்தையும் இனிமே நம்ம அதை பார்க்கணும். பட் இவங்க இன்னும் ஸ்டில் வந்து அந்த இதே வச்சு இல்ல இன்னமும் அவங்க கீழே தான் இருக்காங்க, இன்னமும் கீழே எத்தனை பேர் கீழே இருக்காங்க, எத்தனை பேர் மேல இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் எதுவுமே பேசாம ஜஸ்ட் லைக் தட் இல்ல இல்ல அவங்க எல்லாருமே இன்னும் கீழே தான் இருக்காங்க, நீங்க யாரும் அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது, அதனாலதான் படம் எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு உமர் பேசிட்டு உமர் உமர் தானே? உமர் நான் இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ. யார் பேசுறது? விஜயமன். விஜய் நீங்க ஒருத்தனோட பிரச்சனை இன்னொருத்தருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது ரொம்ப சாதாரணமா இன்னொருத்தவங்க இருக்கும். எல்லாமே மாறி மாறி தான் இருக்கும். அது என்ன பண்ண முடியும் இங்க? அப்படிதானங்க இருக்கு எல்லாமே. இப்போ எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைடா அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னொருத்தன் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா நினைச்சிட்டு இருப்பான். அப்படிதான் ஒருத்தனுடைய புரிதல் இது இல்ல தப்பு சரி அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. அவன் லைஃப் அவன் இப்ப நீங்க சொல்லுவாங்க, இவர் நேற்று பிரசாந்த் சொன்னாரு அவன் லைஃப் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு.
ஏன் யார் லைஃபையும் யாரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? நான் இப்படி வாழ்ந்தேன்னு யாருக்கு தான் தெரியும். அவங்க எப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். பிரசாந்த் எப்படி வந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஐயப்பா எப்படி வந்தான்னு அவங்க யார் லைஃபையும் யாரும் பார்க்க முடியாது. அது பார்க்காம எப்படி பதில் சொல்லிருக்க முடியும் நம்ம? இல்ல எனக்கு எல்லாருக்கும் என்னோட அந்தந்த பாயிண்ட் இடத்துல என்னன்னா என்ன தோணுதோ அதுதான் பேசுவாங்க. என்ன பண்ண முடியும்? இல்ல என்னோட பாயிண்ட் என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இப்போ அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2 பேரோ ஒரு 3 பேரோ மேபி படிச்சு முன்னேறி வந்திருக்கலாம்ல. அதை பத்தி யாருமே எதுவுமே பேசாம இன்னமும் 10 பேரே தான் இதுக்கு கஷ்டப்படுறாங்க. நடுவில் இல்லைங்க, இதுக்கு பின்னாடியில வந்து பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்லாம் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே உடனே மாத்திர முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து பெரிய டாபிக்ங்க. இன்னைக்கு நேற்று பேசி இன்னைக்கு பேசி நாளைக்கு பேசலாம் முடியாதுல்ல. நமக்கு தேவையில்லாத டாபிக் இது. ஓகே ஓகே ப்ரோ கார்த்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த டைம் பாஸ் ஏன் ப்ரோ எப்போ பார்த்தாலும் அஜித்துன்னு அஜித்தை கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க. இங்கேயா? இல்ல ப்ரோ அந்த இவனுங்க அந்த 3 பேர் இருக்கிறானுங்களே, அது என்ன வலைபேச்சு. சாரி டைம் பாஸ்னோட நானும் வேற ஏதோ இல்ல ப்ரோ சாரி ப்ரோ. டென்ஷன் ப்ரோ. எப்போ பார்த்தாலும் அஜித்து காலுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க ப்ரோ. என்ன சொன்னாங்க தப்பா? என்ன தெரியல. அஜித் தான் வந்துட்டு இந்த கலர் ரேசிசம் பார்த்தாரு, இந்த யோகி பாபா தொட்டதுக்கு தொடாத டோன்ட் டச் சொன்னாரு அப்படிங்கிறாரு. அறிவு கட்டவங்களா இருக்கிறானுங்க. அப்படி பார்த்தா அப்புக்குட்டி வச்சு எப்படி ப்ரோ ஒரு இந்த போட்டோ ஸ்டில்ஸ் இது எடுத்தாரு ஒரு டைம். அது எப்படி ப்ரோ எடுத்திருப்பாரு அவரு? கொஞ்சமா யோசிக்க மாட்டானுங்க. அநியாயத்துக்கு போய் சொல்றானுங்க ப்ரோ. அவனுங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தங்களை அப்படியே கொத்துட்டுறானுங்க. இத பத்தி யோகி பாபா அவங்கள அதை பத்தி அவன் பேச வேண்டியதுதானே? எதுக்கு இதுல சம்பந்தமே இல்லாம அஜித்தை இழுக்கலன்னா அந்த 2 பேர் இருக்கிறானுங்களே மெயினா அந்த அந்தகனா கந்தகனா 2 பேருக்கும் தூக்கமே வராது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இன்சிடென்ட்டுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லி அதுக்கப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்டு அதுக்கு வள்ளி நம்ம சொல்லியாச்சு. அப்பயே நம்ம சொல்லிட்டோம் அது அஜித் தான் அவங்க மீன் பண்ணி சொல்றாங்கன்னு. இல்ல ப்ரோ நீங்க சொல்லுங்க. நிஜமா அஜித் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சொல்லியிருப்பாரா இல்லையான்றதுதான் நமக்கு தெரியாதுங்க. அது யோகி பாபு போய் அவர்கிட்ட சொன்னதா சொல்றாங்க. சரியா? யோகி பாபு சொன்னார் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் யோகி பாபு சொன்னோம். அது உண்மையா போயின்றது யோகி பாபு தான் தெரியும். அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கூட இவங்க ரிப்ளை கொடுக்கணும். இல்லைங்க என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு. இன்னொன்னு அதை போய் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இல்ல ப்ரோ இப்ப அவனுங்க சொன்னது அப்படியே என்னமோ இப்ப அவங்க பிளான் என்னன்னா இதே விஜய் சூர்யா வந்து என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து அஜித் வந்து ஹீரோவா இருக்கும்போது நான் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். சட்டையெல்லாம் எனக்கு பட்டனே இருக்காது, பின்னு குத்திருப்பேன், ஸ்லிப்பர் போட்டிருப்பேன், ரொம்ப கேவலம் நின்றுருப்பேன். என் மேல தோல் மேல கை போட்டு இவர் தான் என்னோட அடுத்த டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு பெருமையா இன்னைக்கும் பேசிட்டு இருக்காரு. எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அவரு சொல்றது அவரு ஒரு விஷயம் சொல்றாரு இல்லையா? அப்ப எல்லாருமே அந்தந்த இடத்துல வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பொறுத்து இருக்குல்ல. யோகி பாபு போய் வந்து அஜித் வந்து தொட்டிருக்கலாம். அந்த டைம்ல அஜித் ஒரு மூட்ல இருந்திருக்கலாம். இன்னொன்னு யோகி பாபு ஏதாவது உயர்த்தி விருவிக்க போய் இப்போ நம்மளே அப்படிதாங்க ரியாக்ட் பண்ணோம். நம்ம எப்படி பண்ணோம்? ரொம்ப அழுக்கா ஏதாவது வந்து டக்குனு கல் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இதுக்குள்ள ரேசிசம் இப்படி வந்துச்சு, ஜாதி இதெல்லாம் என்ன இது? அஜித் வந்து எஜே சூர்யா சொன்ன விஷயம் என்ன? அப்ப யோகி பாபு சொல்றது ஓகே, எஜே சூர்யா சொன்ன விஷயம் எல்லாத்துக்கும் இருக்குல்ல. ஆமா ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு கெட்டப்ல கூட வந்திருக்கலாம். அப்ப கூட ஏதாச்சும் தொடும்போது அது கூட டோன்ட் டச் சொல்லியிருக்கலாம். நம்மளே அப்படிதாங்க ரியாக்ட் பண்ணுவோம். எல்லாருமே அப்படித்தான். ஒரு மூட்ல இருப்போம், ஒரு டென்ஷன்ல இருப்போம், ஏதோ ஒரு ஃபோன் பேசிட்டு கடுப்புல இருப்போம். டக்குன்னு எவனோ ஒருத்தர் வருவான் பேசும்போதே உரம் போயா சும்மா அப்படின்னு சொல்லுவான். அது பாத்தீங்களா திமிரு பிடிச்சவன் போல இருக்குங்க இப்படி பேசுறான் அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த இடத்துல என்ன அப்படி பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். நீங்க நார்மலா என்ன என்கிட்ட பழகும் போது தான் இது புரியும். அது என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரே ஒரு இன்சிடென்ட் ஒரே ஒரு இடத்த வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணவே முடியாதுல்ல.
கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு ஆனா அதை வந்து யோகி அதை பாபு வந்து போய் யோகி இவங்க கிட்ட பாபு சொன்னது ரொம்பவே யோகி தப்பு தான் யோகி ப்ரோ. பாபுன்ற முட்டாளுமே இதை போய் ஒரு விஷயமா சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னாரு இல்லைன்னு தெரியல. ஆமா ஆனா ப்ரோ. அவனுக்கு அடிச்சு சொல்றானுங்களே, என்கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி நீங்க தான் சொன்னீங்க, அது இல்லை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அந்த முட்டாளுமே இதை போய் சொன்னதுனால அதை வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. அறிவு நாம ஃபர்ஸ்ட் ஒரு எந்த விஷயத்த யார் எங்க சொல்லணும்னு இருக்குல்ல. இல்ல யோகி பாபுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம ஏதாவது அகேன்ஸ்டா பேசினா திருப்பி அதையும் எடுத்து பேசுவாங்கன்னு அவரே ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் போய் சொல்லணும். அப்படின்னா சொல்லக்கூடாது, யார்கிட்ட இல்ல சொல்லணும்னு ஒண்ணு சொல்லிட்டார்ல இருக்குல்ல. அவரு. இவங்க எல்லா நடிகர்களையும் பத்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ இவங்களுக்கு என்னன்னா, ஒரு நடிகரை பத்தி சொல்லும்போது அது அவங்க ஆப்போசிட் ஃபேன் பேஸ் வந்து அது எடுத்து ஒரு வீடியோ போடுறாங்கல்ல, அப்ப கிடைக்கிற ரீச் அதுலதான் இவங்க வந்து குளிது காயறாங்க. அதே அதேதான் அதேதான். கமல், ரஜினி, அஜித், விஜய் எல்லாரையும் பத்தி ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது தப்பா சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்ல ப்ரோ, கரெக்டா பாருங்க. ஒரு ஒரு ஆழமாக்குவாங்க. ட்ரிப்ல கவினை பிடிச்சிக்கோங்க, கவினை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ரிப்ல சிவகார்த்திகேயனை பிடிச்சிக்கோங்க, சிவகார்த்திகேயனை பத்தியே பேசிட்டு இருப்பானுங்க. இதே வேலையா போச்சு. அடுத்த வருஷம்லாம் பாருங்க இல்லைங்க, ஃபுல்லா அவங்க விஜய் கிட்ட தான். இல்லைங்க அப்படி கிடையாதுங்க. அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை தாண்டி வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆமா. மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. அதை நம்பி சொல்றாங்களே. இப்போ ஸ்பீலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் 1 மந்த்துக்கு பேர் போன ஆள் தான். அந்த ஆள் எப்பயுமே வந்து எவனா ஒருத்தன் வந்து பேசணும் அப்படின்னா இஷ்டத்துக்கு பேசுற ஆள் தான். அப்படி வன்மமாக ஒன்று பேசுவாங்க. இப்போ ஆஹ், ஒரு விஜய் படத்துல ஒர்க் பண்றவர் வந்து இவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருன்னா விஜய் பத்தி பெருமையாவே சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு அஜித் படத்துல ஒர்க் பண்றவர் வந்து அஜித் பத்தி பெருமையா சொல்லுவாரு. இவங்க கிட்ட யார் பேசுறாங்களோ அது அவங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானங்க அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. திமுக காரர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா வந்து திமுக தான் வந்து சூப்பரு, திராவிட மாடல்லாம் அமெரிக்காக்காரன் பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. நேற்று பேசினார்ல ஒருத்தர், அந்த மாதிரி பேசுவாங்க. அதிமுககாரன் அப்படிதான் பேசுவான், பிஜேபி காரன் இப்படி யார்கிட்ட நம்ம கேட்கிறோம் என்ன கருத்து வருன்றது இருக்குல்ல. இன்னொன்னு யோகி பாபு வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம தேவையில்லாம இவங்க வந்து காசு காசு கேட்டாங்க அதனாலதான் நான் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னது தப்பு. இல்ல அது ப்ரோ, உண்மையில தப்பு. இல்ல ப்ரோ, என்னோட கேஸ் என்னன்னா, யோகி பாபு வந்துட்டு ஒரு முன்ஜாபீன் மாதிரி அப்ளை பண்ணிட்டாரு. எங்க ஒரு குரூப்பா வந்து நம்மள அடிச்சவங்களா அந்த ஒரு போஸ்ட் போட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்ல வக்கு இல்லைன்னா பதில் சொல்லிருக்க கூடாது ஃபர்ஸ்ட், சரியா? அதுக்கு இல்லைங்க அந்த கேள்வி வேணாம்னு சொன்னா யூடியூப்காரன் வந்து அது இல்லைல்ல நீ பதில் சொல்லி தான் அவனு கேட்க போறது இல்லை. பதில் சொல்ல வைக்கலன்னா அதை விட்டுருக்கணும், இல்லையா அதுக்கு பதில் சொல்லிடணும். அவங்க என்ன சொல்றாங்க, ஷூட்டிங்க்கு லேட்டா வரீங்க, நிறைய படம் கவுண்ட் பண்றீங்க, கரெக்டா டேட் கொடுக்கறதுல, இதுக்கு பதில் தான் சொல்லணும். எவனோ ஒருத்த சொன்னான் அப்படின்றதுக்கு ஏங்க அவங்க என்கிட்ட காசு கேட்டாங்க அதனால இப்படி பேசுறாங்க. அப்ப நீ ஷூட்டிங் லேட்டா வரலையா எங்கேயும்? எல்லா படத்துக்கும் நீ வந்து கரெக்டா டைம் வரியா? இப்போ ப்ரெஸ் மீட் ஒன்று நினைச்சுங்க. ப்ரெஸ் மீட் இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு 9 மணிக்கு வராது யோகி பாபு. இல்ல ப்ரோ, அது கீழே கூட வந்து என்னமோ சொன்னாங்க, ஏதோ கீழே வேற வந்து எங்கேயோ ஷூட்டிங்ல இருக்கு ப்ரெஸ்ல இருக்கவங்க அப்படின்னு. அதுதாங்க ப்ரெஸ்ல இருக்கவங்களே கேள்வி கேட்டு அவர் காண்டாகி ஸ்டேஜ்லயே பேசினார்ல. அப்போ ஆமா, நம்ம மேல 10 அந்த மணி நேரம் நான் விமர்சனம் டிராவல் இருக்கிறது பண்ணேன். உண்மைதான். ஆமாங்க, விமர்சனம் இருக்கிறது உண்மைதானே. அதுக்கான பதில சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லைங்க. இல்லைங்க நான் ஆமா 10 ஆமா. படம் நடிக்கிறேங்க, 10 படம் நடிக்கும் போது திருச்சியில ஒரு படம், மதுரையில ஒரு படம், சென்னையில ஒரு படம், தஞ்சாவூர்ல ஒரு படம் இப்படி நடிக்கிறேங்க, மாத்தி மாத்தி போக வேண்டியதா இருக்கு. நானும் என்ன ரோபோவாங்க, மனுஷனாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேங்க. அங்கங்க போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிருது, டிலே ஆயிருது, இது ஒரு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. அவங்க காசு வேண்டியதா பேசுறாங்கன்னு சொல்லி அது தேவையில்லாம இவர் மேல இவரே வந்து சேத்த வயறி போட்டுட்டாரு, அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி நிறைய யோகி கான்டாக்ட்ஸ் பாபு மேல இருக்குது ப்ரோ. இந்த விமர்சனம் எல்லாரையும் நிறைய தெரிஞ்சு இருக்குங்க. வச்சிருக்காங்க இவங்க. நிறைய இருக்குங்க அந்த விமர்சனம். பட் அவரோட தப்பு தாண்டி அது என்னன்னா இன்னொரு மனுஷனால இந்த மாதிரி பண்ணவே முடியாது. சும்மா இஷ்டத்துக்கு படம் நடிக்கணும், எல்லா படத்துக்கும் போகணும், கரெக்ட் டைம் போகணும், எப்படி பண்ண முடியும்? இப்போ விஜய் வந்து ஒரே படம் நடிப்பாரு, காலைல 6 மணிக்கு போய் செட்டில் உட்காராருன்றது பெருமையாக பேசுவாங்க. யோ 10 படம் நடிப்பாரு, இன்னைக்கு ஒரு படம், நாளைக்கு ஒரு படம், நாளான்னைக்கு ஒரு படம், காலைல ஒரு படம், மதியம் அப்படி நடிப்பார்ல. அதை சொல்லிட்டு போறதை விட்டுட்டு இவங்க வந்து அவங்க காசு கேட்டாங்க அதனாலதாங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்போ உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு பதிலே கிடையாது. அங்க பதில் சொல்லிருக்கணும்ல. அப்படி அந்த அதுக்கு பதில் சொல்லிட்டு போகாம இவனுங்க வந்து பிளேம் பண்ண போய் இவனுக்கு திருப்பி காரி மூஞ்சி திருப்பி விட்டானுங்க. என்ன பண்ண முடியும்?
அவருக்கு அந்த பெருசாவே கடுப்பு கோத்து இருக்கும்ல, விட்டாங்க. தொடர்ந்து அவரை பத்தி தொடர்ந்து வந்து இவங்க தப்பா பேசிட்டே இருந்திருப்பாங்க பல ஷோல. அவருக்கு அந்த ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும், அப்போ அவர் சொல்லியிருப்பாரு. அதுதாங்க சொல்றேன், அந்த கருத்துக்கு தாங்க பதில் சொல்லணும், சொல்றவனுக்கு பதில் சொல்லக்கூடாதுல்ல. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரஸ் மீட் எல்லாத்துக்கும் இவங்க போறாங்க ப்ரோ. இவங்களுக்கு அந்த அந்த பாலா கூட பேசும்போது பார்த்தா இவரை ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு ஸ்டேஜ்ல இருந்து. இவங்க அந்த பைல்வான் இவங்களுக்கு எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில நிறைய இன்னும் நம்ம இப்படி பேசுறோமே தவிர அவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களுக்கு நல்ல அந்த கான்டாக்ட் அதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ப்ரோ அப்புறம் இன்னொரு டவுட், இந்த ரொம்ப அஹிம்சா ரொம்ப இருக்குல்ல ப்ரோ, வருஷமா இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷமா இருக்காங்கல்ல, கண்டிப்பா இருக்கும். ஏங்க நான்லாம் இப்போ வந்தாலும் எனக்கே அந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்கும்போது, அவங்க 20-25 வருஷமா இருக்கவங்க கண்டிப்பா கான்டாக்ட் இருக்கதான் செய்யும். இன்னொன்னு, ஒருத்தன் பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனை இல்ல. யோகி பாபா திட்டுனதுக்காக யாரோ ஒருத்தர் பேசாம இருப்பாங்களா? அப்படி கிடையாது. ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ, இந்த அஹிம்சா இருக்காங்கல்ல அந்த ட்விட்டர் பேஜ், அது என்ன ப்ரோ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சார் ஏற்றுவாங்களா இல்லை ஃபேன் பேஜா ப்ரோ? அவங்க படம் வாங்கியிருக்காங்க, அதனால போடுறாங்க. இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை ப்ரோ, இந்த வெங்கட் பிரபுவோட எல்லா படத்தையும் போட்டாங்க கரெக்டா, எல்லா கோவால இருந்து இது பார்ட்டி வரைக்கும் வருது, மகாதாவை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ரோ அவ்வளோ ஒரு வன்மமா? ஒரு ஃபேன் பேஜ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அந்த போஸ்ட்டுக்கு எல்லாம் இங்கெல்லாம் போய் கமெண்ட் பண்ணவும் அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லா இந்த கிளிப்ஸ் மாதிரி வருது ப்ரோ. இது சென்னை 28, சரோஜா, இது கோவா மாநாடு எல்லாமே வருது. லாஸ்டா கோட் வருது, ஓகே. நடுவில் மங்காத்தாவை கட் பண்ணிட்டாங்க. மங்காத்தாங்கிற ஒரு படத்தையே காட்டல அவங்க. தெரியலையே என்னன்னு. அப்படின்னா மங்காத்தா கேமியோ இருக்கும் போல இருக்கு, அஜித்தோட கேமியோ இருக்கும்னு நினைக்கிறேன். மங்காத்தா கேமியோவா? ஆமா, படமே பார்க்கலையே நீங்க? ஏற்கனவே ஒருவேளை அப்படி இல்லை, ஏற்கனவே அஜித்தோட கேமியோ இருக்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்படி பண்ணாக்கா நீங்களாம் கொந்தளிச்சிட்டு இருப்பீங்க, படத்துல ஒரு வாய்ஸை போட்டு விட்டா முடிஞ்சதுல. அப்பெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது வெங்கட் பிரபுக்கு தெரியுமா? அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, அந்த போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அமரன்ல இவரு சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி தவிர வேற யார் நடிக்கிறாங்க ப்ரோ? காஸ்ட் வேற ஏதாவது தெரியுமா? அமரன் தான் டீச்சர்லாம் வந்துச்சு. அப்புறம் நம்ம அவங்க அவங்க 2 பேரும் தவிர வேற யாராவது இருக்காங்க இல்ல தெரிஞ்ச நோன் பேஸ்? தெரியலையே. ஜி இந்த கங்குவா அப்டேட் எப்போ வரும்? ரிலீஸ் டேட் எப்போ? ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வரும். யார் இது, மாறாவா? ஆமா ஜி. ஓ, டெய்லி புலம்பிட்டே இருக்காதியா எப்ப பார்த்தாலும். வருமியா? சரே ஆமா, இவங்க போட்டிருந்தாங்க, போஸ்ட் போட்டிருந்தாங்க கங்குவா October 10ன்னு சொல்லிட்டு, அதனால கேட்டேன். வரும் விடு, என்னப்ப இங்க பாரு எடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆகுது நான் போகுது. இது மெய்யழகன் ஆடியோ லான்ச்ல ஏதாவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மெய்யழகன் வந்து 2D ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சூர்யா கண்டிப்பா அங்க வருவாரு. அங்க வந்து சொல்லிட்டாருன்னா எதிர்பார்க்கலாம், பார்ப்போம். ப்ரோ வேட்டையன் வராம இருக்க சான்ஸ் இருக்கா ப்ரோ, இல்ல கன்ஃபார்ம் வந்துருமா? கார்த்திக் ப்ரோ, அப்ப October 10 வேட்டையன் மட்டும் தானா? வேற எந்த படமே வராதா? இப்போதைக்கு எதுவும் இல்ல ப்ரோ. வேட்டையன் கன்ஃபார்ம் வருமா ப்ரோ? அதுதான் கன்ஃபார்மா வந்துருங்க. இல்ல நிறைய பேர் ஏதோ ஷூட்டிங்கே இப்பதான் முடியுது, அதுக்குள்ள வருமா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இல்ல ரெட் ஜெயண்ட் அதை வாங்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு. அந்த கோடங்கி அது ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்தாங்க. ரெட் ஜெயண்ட் கிட்ட வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்றது டவுட் தான் அப்படின்ற மாதிரி. அவங்க ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட்லாம் சொல்லிட்டாங்களே. ஸோ மேபி அட்லீஸ்ட் ஒருவேளை வரலன்னா கங்குவாவது வரும்ல. ஆமா ப்ரோ, இன்னைக்கு வேற வேட்டையன் கன்ஃபார்ம் ரிலீஸ். சுப்பிரமணியன் வேற அவரு அந்த தியேட்டர் ஓனர் வேற பேசியிருந்தாரு, கங்குவா போஸ்ட் பண்றேன்னு எப்போ சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. மாறா இன்னுமாயா October 10 வரும்னு நம்பிக்கிட்டு இருக்க?
திடீர்னு வந்துடுச்சுன்னா என்னங்க பண்றது? இன்னும் எதுவும் போஸ்ட்போன் பத்தி எதுவுமே சொல்லல. வர்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கலாம்ல. பார்த்தாலே தெரியுது திடீர்னுலாம் கன்ஃபார்ம் அப்படிலாம் வராதியா? கன்ஃபார்ம் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோ நான் இப்பதான் ஹாய் ஸ்பேஸ் ப்ரோ, ஜாயின் சொல்லுங்க ப்ரோ. பண்ணேன். ஆக்சுவலா அந்த யோகி பாபு பிரச்சனை பத்தி நீங்க பேசிட்டீங்க. பட் என்னால நான் டிராவல் தான் கேட்க முடியல. 2-3 பேருனாலும் ஒரு 8 மணிக்கு அதுவே பாக்குறோம். நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு சொல்லி டேக் பண்ணி போட்டுருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலா இது என்ன ப்ரோ நினைக்கிறீங்க நீங்க? எது இது யோகி என்னது? யோகி பாபு யோகி பாபுக்கு அந்த ப்ராப்ளம் பத்தி அது கேட்கிறேன் ப்ரோ. ஏங்க அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோல வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்ப என்ன சொன்னேன், யாருங்க அந்த நடிகர்னு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அப்பயே சொன்னேன், அவங்க மீன் பண்ணி சொல்றது அஜித் தான் அப்படின்னு. அது வந்து டேக் பண்ணி நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்ப நான் ஜென்ரலா கேக்குறேன். நீங்க ஒரு ஒரு நீங்க ஒரு விஜயா இருக்கீங்க, நீங்க ஒரு அஜித்தா இருக்கீங்க. இப்போ நான் ஒரு ஜென்ரலா கேக்குறேன், தப்பா கேட்கல. நான் ஒரு யோகி பாபோ இல்லாட்டி சந்தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு திடீர்னு ஒரு கையை வந்து புடிச்சிட்டேன் அப்படின்னா, சடனா சடனா ஒரு நான் யோகி பாபுவோ சந்தானமோ தெரியாம இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் விட்டுக்கோங்க. ஒரு கோவம் வரும். இதுல வந்து ஒரு தப்பு கிடையாது ப்ரோ. இது ஆல்ரெடி சந்தானமோ சொல்லிட்டாரு ப்ரோ அவரே. கார்த்திக் ப்ரோவே அப்பதான் கொஞ்ச இல்ல நேரம் இல்ல முன்னாடி இதே தான் சொன்னாரு. சொல்லிட்டாருங்க. கார்த்திக் ப்ரோட்ட நான் சும்மா ஜென்ரலா கேட்க வந்தேன். அவரு எப்போதும் பாசிட்டிவா இல்ல பேசுற நீங்க இப்ப ஜென்ரலா சொன்னீங்கல்ல பேசுறவரு. அதையே அவரு அதைத்தான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் சொல்லிட்டாரு நான் கரெக்டா. இப்பதான் வந்தேன். இதாங்க முன்னாடியே சொல்லிட்டேனுங்க. நான் இப்பதான் வந்தேன்னு டென்ஷனா கார்த்திக் ப்ரோட்ட இருக்கும்போது சொல்லிட்டேன். பொண்டாட்டி வந்து கையை பிடிச்சாலே பொண்டாட்டி கையை உதறி விடுறோம் நிறைய பேர் அதுதான் இருக்காங்க. ப்ரோ. எங்க இது இது ஒரு சொல்ல வரேன். பிரச்சனையா இதை வந்து வச்சிருக்கீங்க? அவனுக்கு வந்து ப்ரோ ஜென்ரலா எடுத்துட்டு பேச. நான் இப்பதான் வந்தேன். நான் தான் கார்த்திக் ப்ரோட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இதே கார்த்திக் ப்ரோட்ட எப்போ சொன்னா கார்த்திக் ப்ரோவை நீங்க எனக்கு கார்த்திக் எப்படி தெரியும் அப்படின்னா, கொரோனா டைம்ல ஸ்பேஸ் போட்டப்போ ஒரு 400 பேர் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு 300 பேர் வர 400 பேர் ஹாப்பி ஆகி அவன் ஸ்பேஸ் ரன் பண்றது வந்து கார்த்திக் ப்ரோ டிராவல் பண்றேன் அப்படின்னா எனக்கு கார்த்திக் அப்பையில இருந்து தெரியும். இன்னொன்னு என்னன்னா கார்த்தியை பத்தி வலை பேசி தப்பா பேசுனாங்க. அப்ப நாங்கெல்லாம் கார்த்திக் அவ்வளவுதான் நான் பேசுறப்ப அமைதி கிடக்குறான்னு சொல்லிட்டு அப்பையில இருந்து கார்த்திக் எனக்கு தெரியும். ஏன்னா அப்பையில இருந்து அவனுக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிக்கலாம் எவ்வளவு பிளேம் பண்ணுவாங்கதான் தெரியும். சோ அதுக்காக தான் நான் கேட்டேன். இப்பதான் வந்த ஸ்பேஸுக்கு அதுக்காக தான் ஜென்ரலா கார்த்திக் போட்ட கேட்டேன். இதுல ஒரு பிளேமும் இல்லைங்க. இல்ல ப்ரோ உங்களையும் அவனுங்க வந்து எப்படின்னா ஒருத்தவங்க வளர்றாங்க, ஒருத்தவங்க வந்து தப்பா சொல்றாங்க, அவங்க வந்து எப்படி பிளேம் பாத்தீங்களா? ஜென்ரலா ஒரு வீடியோ வைரல் ஆனது அதுக்காக யோகி எப்படி மடக்க பாக்குறாங்க பாருங்களேன். யோகி பாபு லேட்டா வர்றதுதாங்க பிரச்சனை. ஷூட்டிங் லேட்டா வர்றாரு, டேட் ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு. அதான் பிரச்சனை. அதான் அவங்க சொன்ன அதுக்கு பதில் சொல்லியிருக்கணுங்க யோகி பாபு. அதுக்கு பதில் சொல்லாம விஜய் இதுக்கு வந்து பதில் ஆடியோ சொன்னதுதான் லான்ச்ல பிரச்சனை. சொல்றாரு யோகி பாபு லேட்டா வர்றாரு. இங்க லேட்டா வந்தா பரவாயில்ல, கல்யாணத்துக்காக சீக்கிரமா போங்க அந்த மாதிரி தான் சொல்லி விஜயே சொல்ற அளவுக்கு இருக்காரு பாத்துங்க. அப்புறம் அப்புறம் இவங்க சொல்றதுல என்ன இருக்கு? அதுக்கு அவர் பதில் சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காரு. தளபதி சொல்லலாம். தளபதி வந்து அவர் வந்து எல்லா படத்தையும் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்காரு சொல்லலாம். தப்பு என்னையா கிடையாது. தளபதி இது சொல்லனா, வச்சு நாயங்க சொல்ல அவரு வராங்க. அவரே ஓப்பனா ஸ்டேஜ்ல சொல்ற அளவுக்கு இருக்கியா அவர் லேட்டா வர்றது? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கயா. இல்லங்க. ஏன்னா அவர் எல்லா படத்திலும் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு 5 படத்துல நடிச்சிருக்காரு ஒரு நாளைக்கு. மேபி கார்த்திக் சொன்ன மாதிரி நான் ஒரு அக்செப்ட் ஏங்க பண்ணிக்கலாம் சொல்லல. வெட்டி பசங்க. அதுதாங்க ஒரு ஆக்டர்னா பிளான் பண்ணி தாங்க பண்ணணும். எனக்கு பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாபின்னு எல்லா இடத்துலயும் டேட்டை வாங்கிட்டு டைமும் இல்லாம சும்மா 1/2 மணி நேரம் வருவேன் எடுத்துக்கோங்க, நான் லேட்டா வருவேன் எடுத்துக்கோங்க, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அதுதான் இல்லங்க பிரச்சனை. அப்படியே இருந்தா அந்த அததான் படத்துல கொஸ்டின் புக் பண்ணுவாங்க. பண்ண பணம் தேவையில்லை. கொடுத்தவங்க வந்து இல்ல கொஸ்டின் அப்படியே பண்ணுவாங்க. இருந்தா இல்ல நீங்க சொல்ற அப்படிலாம் கரெக்ட். இல்லைங்க. அப்படிலாம் இல்ல. மாறா ஒத்துக்கிறேன் நீங்க அப்படிலாம் மாறா. கிடையாது. அப்படியே இருந்தா அப்படிலாம் புக் பண்ண கிடையாது. தேவையில்லை வர நீங்க. இதுக்கு சொன்ன பதில் தாங்க பிரச்சனையே. ஓகேவா? லேட்டா வரன்றது பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? சிம்புட்ட சொன்னாங்க லேட்டா வரேன்னு. அவர் என்ன சொன்னாரு? லேட்டா வந்தா ஒரே டேக்ல எடுத்துருவாங்க படத்தை அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? லேட்டா வரேன்னு சிம்பு எவன் வேற. சொன்னான்? அவனை கூப்பிடு. அவன் என்ன சும்மா என்ன காசு வாங்கிட்டு எதை பேசுறான் அப்படியே சொன்னாரு. அப்படி நம்ம எதுக்கு பதில் சொல்றோம், எப்படி பதில் சொல்றோம்னு இருக்குல்ல. ஆமாங்க, நான் லேட்டா வந்தேன்னு சொல்றாங்க எல்லாரும். என்னங்க பண்றது? நான் 5 படத்துல நடிக்கிறேன். இந்த படத்தை முடிச்சுட்டு அந்த படத்துக்கு போனோம். அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால இந்த படத்துக்கு வர லேட் ஆச்சு. ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகுது. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போனோம். அங்க போனா அவங்க வந்து ஒரு சீனை வந்து 4 டைம் எடுக்கிறாங்க. டக்குன்னு வந்து இல்ல முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனுக்கு போக முடியாது, அடுத்த படத்துக்கு போக முடியாது. எனக்கு கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. அதை குறைக்க முடியலங்க என்னால. எல்லாரும் நண்பர்கள் எல்லாரும் கேட்கறாங்க, எதையும் அவாய்ட் பண்ண இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போனா பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து காசு வாங்கிட்டு தான் பேசுறீங்க. உன்னை காசு வாங்கிட்டு பேசலான்றது அவன் பிரச்சனை. அது மக்கள் பார்த்துக்கிறாங்க, முடிவு பண்ணிக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லைல்ல. உங்க பத்தி சொன்ன குற்றச்சாட்டுக்கு தான் பதில் சொல்லணும். அது விட்டுட்டு அவன் மேல ஒரு குற்றச்சாட்டை திரும்ப வைக்கிறது வந்து அரசியல்வாதி பண்ற வேலை இல்ல. அதை ஏன் யோகி பாபு பண்ணாரு?
இல்ல ப்ரோ ஒரு நான் டவுட் எதுக்கு ஜி. இப்போ இதை பத்தி ஆக்டர்ஸ் பேசுறேன்னா எல்லாம் காசு நம்மளை கொடுப்பாங்களா பத்தி என்ன? ஒரு தப்பா வந்துட்டானுங்க ப்ரோ. நம்மளை பத்தி ஒரு இது தப்பா வராங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாவே ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. எனக்கு வந்து உங்களை ஒரு நான் 2020 இருந்து உங்களை ஃபாலோ பண்றேன். 21 நினைக்கிறேன். நம்ம வந்து செகண்ட் வீக்ல இருந்து உங்களை நான் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போட்ட ஸ்பேஸ் 300 ஸ்பேஸ்ல இருந்து நான் 300 ஃபாலோவர்ஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ் போட்டதுல இருந்து நம்ம இவன் மதிய டைம்ல ஸ்பேஸ் போட்டுருவோம் ப்ரோ. ஸ்பேஸ் போட்டுருப்பேன், அதுல இருந்து உங்களை நான் ஃபாலோ பண்றேன் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ இது வரையும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ரெகுலரா ஸ்பீக்கர் வளரலாம் கேட்டுட்டு இருப்பேன் நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றத. அந்த விக்னேஷ் சிவன் அஜித் ப்ராடக்ட் கூட நான் அஜித் ஜாயின் பண்ணா கூட நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நீங்க கூட எப்படி அவங்க எல்லாம் சொன்னீங்கன்னு கேட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு டச்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது இவனுங்க சொல்றதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்பயே கூட வந்து உங்களை பத்தி தப்பா சொன்னாங்க வலைபேச்சு. நான் அப்பயே உங்களுக்கு நான் கிடையாது, எல்லாருமே உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே உங்களை சொன்னோம். அவங்க கிடக்குறான்னு ப்ரோ, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் வளர்றதா உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவனுங்க தான் சினிமா நியூஸா ஃபர்ஸ்ட் சொல்றான்னு நினைச்சிட்டானுங்க. அதை தாண்டி ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க. நாகநாதன் ப்ரோ சொன்னா கூட நாங்க வந்து யார் ஒரு ஒரு குழு வச்சு சொல்லுவாரு, ஒரு சுத்தி வளைச்சு சொல்லுவாரு. நீங்க வந்து ஓப்பனா சொன்னீங்க இதுதான் ப்ரோ அப்படின்றத நாங்க ரொம்ப ஏத்துக்கிட்டோம். நீங்க சொன்னீங்க அது நீங்க வளர்றது அவனுக்கு பிடிக்கல அந்த டைம்லயே அப்படின்றப்ப இப்ப யோகி பாபு ஒரு சின்ன ஒரு இது வராது எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இன்னும் ஏகே பத்தி சொன்னா நாங்க எங்களை பத்தி சொன்ன விஷயம் வந்துட்டோம் வலை பேச்சு. அவ்வளவுதான் ப்ரோ. ஏன் சொல்லி முடிச்சாச்சு விடுங்க இந்த மேட்ரு. ப்ரோ இந்த கொட்டேஷன் கேங்குன்னு ஒரு படம் ட்ரைலர் ஒன்று வந்துச்சுல்ல ப்ரோ, ரொம்ப ஃபைட்டா இருக்குமே, இந்த சனி லியோன் நடிச்சு. அது என்ன ப்ரோ அந்த படம் ஆச்சு? கொடூரமா இருக்கு. ஆமா ப்ரோ, அது என்ன ப்ரோ ஆச்சு அது அந்த படம்? தெரியலையே, என்ன கேக்குறீங்க, என்னாச்சு? இல்ல ப்ரோ வரவே இல்லை. சரி வந்தா பார்க்கலாமே, நல்லா இருக்கும் போல அதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு இப்படியான ரப்பர் ஆளுங்களுக்கு பந்து தான் ட்ரைலர் வந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்படியான ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான படம் எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ கொஞ்சம் ஃபைட் படம் பிடிக்கும், இந்த விக்ரம் இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ். அது ஃபைட் படம் யாருங்க சொன்னாங்க உங்ககிட்ட? இல்ல ப்ரோ ட்ரைலர் பார்த்தா அப்படித்தானே இருந்துச்சு, பயங்கரமா இது எல்லாம் போட்டு. விக்ரமு என்ன சொன்னீங்க? விக்ரமு அப்புறம் இல்ல ப்ரோ பயங்கரமா வெட்டு குத்து எல்லாம் இருந்துச்சு. கார்த்திக் bro, எல்லாரும் இந்த மாதிரி படம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா தமிழ் சினிமால கொட்டுக்காளி எல்லாம் ரிலீஸ் பண்றான். சரி ப்ரோ கார்த்தி ப்ரோ என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நான் இந்த மாதிரி படம் பார்க்குறேன். இப்போ நான் கரண்ட் சீன்ஸ்ல மகாபாரதம் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ரசிப்பேன் ப்ரோ. ஓகே. மகாபாரதமே நீங்க சொல்லி தான் ப்ரோ பார்க்குறீங்க. அந்த கல்கி அந்தப்ப சொன்னீங்கல்ல பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது நல்லா இருக்கும் நீங்கல்ல. விஜய் டிவிலையா? விஜய் டிவி இது யூடியூப்ல இருக்கு பாருங்க அப்படின்னு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கு ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோட் தாண்டிட்டேன். வேற லெவல்ல இருக்கு. எனக்கு அப்படியே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ப்ரோ மாறா ப்ரோ, ஏன் ப்ரோ சிரிக்கிறீங்க? பாத்துட்டீங்களா நீங்க? மகாபாரதம் ஏற்கனவே அதுல என்ன நடக்கணும் எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன உனக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸ்? ஏன் அது இல்லையே, நமக்கு என்ன என்ன தெரியும்? நடக்குன்னு என்ன தெரியும்? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல என்ன நடக்குன்னு என்ன தெரியும் மாறா உனக்கு? சொல்லு. அதென்ன 2.5 மணி நேரம் படமா? நீ இந்த ஆரம்பிச்ச அதெல்லாம் கிடையாது. அதுல ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. ஒரு கதை, ஒரு கேரக்டர் தனித்தனியா உங்களுக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸ் அந்த எல்லாம் கேரக்டர் அதுல இருக்கு. அந்த இருக்கும். கதையில உங்களுக்கு ட்விஸ்ட் டர்ன்ஸ் இருக்கா? அதுக்காக ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ்னு சொன்னாரு, அதுக்கு தான் சொல்றேன். எவ்வளவு இருக்கு ஏகப்பட்டது இருக்கு ப்ரோ. மொத்தம் 207 எபிசோடு. நிறைய படத்தோடைய இதெல்லாம் வந்து மகாபாரத ராமாயணத்துல சுற்று தான் எடுத்துருக்காங்க. கண்டிப்பா. ராயன் என்ன எல்லா படமே அதுல இருந்து ஒரு கோர் எடுத்துட்டு தான் அது பண்ணிருக்காங்க. ராவணன், ராயன், ஏகப்பட்ட கதை இருக்கு. அதை தாண்டி மேக்கிங் சூப்பரா இருக்கும். விஜய் டிவியுடைய மகாபாரதத்துல வந்து மேக்கிங் வேற லெவல்ல இருக்கும். ஒரு படம் மகாபாரதம் வேற, ராமாயணம் வேற. வந்த படம் ப்ரோ ஆமா ப்ரோ, ராவணன் படமும் அதுல தான் எடுத்துட்டு மாறா தெரியாதா? கார்த்தி உங்கள்ட்ட சொல்லுங்க. அவர் பாருங்க ராவணனும் அதுல இருந்து தான் எடுத்தாங்கன்னு சொல்றாரு. தலைவரே மாறா, நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? ரெண்டும் வேற தான். எங்களுக்கு தெரியாதா? 100 எபிசோட் தாண்டி பார்த்துட்டு இருக்கேன் நான் மகாபாரதம். எத்தனை கேரக்டர் வரும் தெரியுங்களா? அந்தந்த கேரக்டர் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய சின்ன கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல. இப்போ தளபதி அதெல்லாம் எடுத்தாங்க, ராவணன் அதெல்லாம் எடுத்தாங்க. ராவணன் வந்து
ராமாயணத்துல நடிச்சாங்க, ராமாயணம். தளபதி வந்து மகாபாரதத்துல இருந்தாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன இது ராயன் சின்ன சின்ன இதை வச்சு ஈஸியா இருக்கும். பெரிய கதை இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி, அது ரொம்ப பெரிய கதை. இல்ல ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கல்கி பார்த்தேன். கல்கி பார்த்துட்டு இது என்னடா இது, 2 பேரும் சண்டை, அர்ஜுனன் கர்ணன் சண்டை போட்டுக்கிறாங்க, இது என்ன கதையா இருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமா, அது டிவி சீரியல்ல பின்னி இருப்பானுங்க. சகுனி கேரக்டர்லாம் வேற லெவல்ல செம்ம டப்பிங் ப்ரோ, தமிழ் டப்பிங் வேற லெவல்ல இருக்கு. சாங்ஸும் இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் செம்மையா இருக்கு. விஜய் டிவிக்கு வந்து ஒருத்தர் காம்பேரிங் வாய்ஸ் ஓவர் கொடுப்பார்ல, ஆமா ஆமா, அவர் தான் பண்ணியிருப்பாரு. அது எல்லா வாய்ஸும் கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. திரௌபதி எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலா அவர் ஒரு மலையாளி, ஆனா பயங்கரமா சூப்பரா பண்ணியிருப்பாரு. விஜய் டிவிக்கும் அவர் தான். இந்த இடத்துல மகாபாரத பத்தி அது எஸ்பெஷலி விஜய் டிவினா விஜய் டிவில சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலைல இந்த படம், மத்தியானம் இந்த படம், அந்த அந்த இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அவர் தான். மகாபாரதம் விஜய் டிவில பத்தி பேசினீங்கல்ல. ஸோ ஆமா, ஆக்சுவலி அது ஆக்சுவலா வந்து ஹிந்தியில கிரியேட் பண்ணது. அது அவங்க நமக்கு தமிழ்ல வந்துட்டு 7th சேனல் என்டர்டைன்மெண்ட் நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி அந்த மாதிரி ஏதோ லோக்கலா அவங்க வந்துட்டு ரீபிட் பண்ணியிருக்கிறாங்க. பாலகிருஷ்ணான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் வந்துட்டு இந்த படத்துல தமிழ் டைலாக், இந்த சீரீஸ்ல தமிழ் டைலாக் எழுதினவர் மட்டும் இல்லாம பீஷ்மரா வரவங்களுக்கும் அவர் தான் டப்பிங் கொடுப்பாரு. ஸோ தமிழ்லாம் வந்துட்டு சும்மா ஏனாதான் தமிழ் கிடையாது, அதே நேரத்துல புரியாத தமிழும் இல்ல, தமிழ் பர்ஃபெக்டா இருக்கும். அதாவது எனக்கு எல்லாருக்குமே அது பாக்குறவங்களுக்கு இது உண்மையாவே வந்துட்டு டப்பிங் தானா இல்ல இதுல இருந்தா எடுத்திருக்காங்களா, எப்படி அவங்க சிங்குக்கு ஏத்த மாதிரி இந்த வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அண்டர் ரேட்டட் தான். ஓகே, நம்ம சினிமாவா வந்துட்டு அண்டர் ரேட்டட்லாம் கிடையாதுங்க. டிவில வந்து பெரிய ஹிட். அதுக்கப்புறம் டிவில வந்து ரீட்டைல் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் ஸ்டார்ல வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த இன்னொரு சேனல் இருக்கு விஜய் டிவி, அதுல போட்டு பண்ணாங்க. இல்ல அண்டர் ரேட்டட்னா எந்த இதுல சொன்னேன்னா, நம்ம சினிமாக்கள்லாம் வந்துட்டு இப்போ பாகுபலி, கல்கி அதெல்லாம் பேசுற அளவுக்கு நமக்கு என்னதான் இருந்தாலும் டிராமா தானே கடந்து போயிருவோம்ல. சோ நான் சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட், கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான படம், அதுக்கு ஈக்குவலான. இல்ல ப்ரோ, நான் இப்ப மகாபாரதம் பார்த்து அவங்கள தனிப்பட்ட முறையில யாராருன்னு சர்ச் பண்ணி அப்புறம் நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுல அது வில்லனா வரவன் பையால நடிச்சிருக்கான், இந்த வில்லன் கூட இருக்கிறான். பீஷ்மர் விவேகத்துல நடிச்சிருக்காரு. நிறைய அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கும். அதாவது எந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் மட்டும் நீங்க போழுங்கன்னு சொல்ல முடியாது உங்களால. ஏதாவது நீங்க இவ்வளவு கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஃபேவரட்டா, அதாவது நடிப்புல சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் சொல்றேன். 2013 ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ டெலிகாஸ்டிங். அதுதாங்க அந்த கதையே அப்படி இருக்குன்னா, ஒரு கேரக்டருக்கும் ஒரு கதை அப்படின்னு இருக்கும். அதை மட்டுமே எடுத்தாலே ஒரு 20 படம் எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். பீஷ்மனோட கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹல்க் மாதிரி, அப்படிதான் யாராலையும் தொட முடியாது, யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்படி இருக்கும். ஏன் ப்ரோ, இது இப்ப இந்த ராஜமௌழி எடுக்கிறனாரு, அது உண்மையா? அது எடுப்பாரா, எடுக்க முடியுமா? ஏதோ 5 பார்ட் எடுக்கிறோம் கண்டிப்பா. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க பாகுபலி, அவர் சொல்லியிருக்காரு. தெரியல, ஆமீர் கான் கிருஷ்ணர் அப்படி சொல்லியிருக்காரு. தெரியல, எல்லாமே செட் ஆகி வரணும்ல, அதுக்கு ஏகப்பட்ட கேரக்டர் நிறைய பேர் நடிக்க வைக்கணும். அதெல்லாம் ஒரே ஃப்ரேம்ல வேற எல்லாருமே இருக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஒரு ரிஸ்க் தான். பட் ஆனா அது சினிமாவா கொண்டு வந்தா இப்ப எப்படி நம்ம இப்ப கல்கி அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி தான் ப்ரோ பண்ணணும். சும்மா நினைச்சு பார்த்தா கூட என்னதான் அவங்க 5 10 பார்ட்டாவே எடுக்கட்டுமே, ஒரு படம் 3 மணி நேரம் இருந்தா கூட 30 மணி நேரத்துல அவங்களுக்கு பில்டப்புக்கே போயிரும். எனக்கு தோணும். இல்ல கர்ணன் ஒரு படம் வரதா இருந்துச்சுல்ல, சூர்யாவது மகாபாரதம், விக்ரம் விக்ரம் தான் வர்ற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா விக்ரம் தான். அது ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு யூடியூப்ல, அது ஃபேன் மேடா என்ன தெரியல, பாத்துருக்கேன், நல்லா தான் இருக்கும். சரி ப்ரோ. ஆனா சூர்யா அதுக்கப்புறம் நடிக்கிறதா இருந்துச்சுன்னு சொல்லிதான் வலைபேச்சுல தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சரி, அப்ப ரொம்ப மகாபாரத பத்தி பேசினா அப்புறம் பூமர்ன்றுவாங்க. ஆமா ப்ரோ, ஆமா. ஆனா ஜஸ்ட் கேக்குறவங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன்,
ரிலீஜியஸ் என்ன சொல்றது, டிஸ்பைட் ஆஃப் ரிலீஜியன் அந்த மாதிரிலாம் இல்லாம அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலா ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கும் போர் அடிக்காது. எஸ்பெஷலி இல்ல ப்ரோ, நல்லா தெரிஞ்சிடும் நல்லது எது கெட்டது எது, அதை எப்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு முடிவு எப்படி எடுக்கணும் அப்படிலாம் கூட அதுல டிப்ஸ் இருக்கு ப்ரோ. நிறைய இருக்கு. நான்லாம் நிறைய அதுல இருந்து கேதர் பண்ணியிருக்கேன், லைஃபுக்கு யூஸ் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கா பாக்கிறதுக்கே வந்துட்டு போர் அடிக்காது, அவ்வளவுதான். அதுல வந்துட்டு மத்த விஷயத்தெல்லாம் கூட விட்டுருங்க நீங்க. ரிலீஜியஸ் வியூஸ் எல்லாம் அதுமே அதுல வராது. நானுமே பார்த்ததுல சொல்ல வரேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் எல்லாருக்குமே இருக்கும். யாருமே இது வரைக்கும் பார்த்தவங்க அதை நெகட்டிவா ஒண்ணு கூட சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா டைம் கிடைச்சா பார்க்காதவங்க யாரா இருந்தா தயவு செஞ்சு பாருங்க. ப்ரோ வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு அப்ப சரி ப்ரோ, ஓகே போதும் மகாபாரதம். ப்ரோ அண்ணா வரமாட்டாரா? அண்ணனுக்காக ஏங்கிட்டு இருக்கு. அண்ணன் கூப்பிடுங்க, போன் பண்ணுங்க, எல்லாரும் அதான் நீங்க சொன்னேன்ல, வந்துருவாரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அவருக்கு ரிப்ளை கொடுத்ததுக்கு அவர் பிளாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ணன்ட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டு அன்பிளாக் பண்ணி விடுங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தா அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அது நான் இதுல இன்னொன்னு என்னன்னா, அவர் வர அன்னைக்கு எனக்கு ஸ்பீக்கரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னத்த சொல்ல. சரி அண்ணனுக்காக வெயிட் பண்றேன், பாப்போம். ஏங்க ஒரு 10 பேர் போன் அடிச்சா வரோம் பேர் வரேன்னு அப்படின்னா அவ்வளவு தூக்கம் முக்கியம் அவருக்கு. ப்ரோ இங்க சேலம்ல இந்த ஓரியண்டல் சிட்டி தேட்டர், இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு தேட்டர் ஒன்று இப்ப இது பண்ணிருக்காங்கல்ல ப்ரோ, ரீஓப்பன், ஒரு பழைய தேட்டர். ஆமா, அது எதுக்கு ப்ரோ அது பண்ணாமே இருந்திருக்கலாம் ப்ரோ. அது ஏதாவது கடையாச்சும் கட்டி விட்டுருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ஆச்சும். ஒண்ணுமே இல்லை ப்ரோ. தியேட்டர் மாதிரியே இருக்காது, சின்ன சந்துக்குள்ள போய் உள்ள போனீங்கன்னா உள்ள தியேட்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா, அது வேற இப்ப ரினியூ பண்ணி என்னென்னமோ செலவு பண்ணி ஒரு வினோதமா வச்சிருப்பானுங்க, வினோதமா ஒரு தியேட்டர் வச்சிருப்பானுங்க. அன்னைக்கு போனோம் ப்ரோ, ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. சீட்டை மட்டும் புதுசு மாத்திருக்கிறாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டாங்க ஃபுல்லா. அங்கெல்லாம் அடிக்கடி போகாதீங்க, அது வேற மாதிரி இடங்க. ஆமா ஆமா ப்ரோ தெரியும், சரி சும்மா ஏதோ பண்ணிருக்காங்களே போய் பார்க்கலாமேன்னு போனேன். அது இடமே ஒரு மாதிரியா தான் இருக்குது. அந்த எல்ஜிபிடி எல்லாம் வந்து அதிகமா அங்கதான் சுத்திட்டு இருப்பானுங்க, பாத்து எது மாத்திக்கிட்டு. ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க? ஆமாமா, தங்கலான் எப்படி ப்ரோ போடிட்டு இருக்கு? லாபமா அவங்களுக்கு? அவங்க ஏதோ சக்சஸ் மீட்லாம் வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டிருக்க மாதிரி சொன்னாங்க. தங்கலான் 4 நாள் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து டிமாண்ட் காலனி ரொம்ப ஓவர்டேக் பண்ணிடுச்சு. 2வது வர வாழை வந்துருச்சு. தங்கலான் ஏன் ப்ரோ பெருசா போல படம்? டிசன்ட் கலெக்ஷன். நான் படம் பார்த்தேன். அது உங்ககிட்ட நான் கேட்டேன்ல கார்த்தி ப்ரோ, 100 கோடி நீங்க அது இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு யாரோ திருப்பூர் சுப்ரமணியம் கிட்ட கேட்டாங்க அதே கேள்வியா. ஆமாண்டாரு இவரு. ஆமா ப்ரொடியூசர் சொல்லிட்டாருல்ல, அப்போ உண்மைதான் 100 கோடி தான் படம்ட்டாரு இவரு. ப்ரொடியூசர் எங்க சொன்னாரு தெரியல. சொல்லிருக்காங்களா ஸ்டுடியோல ஏதாவது ட்வீட் போட்டுருக்காங்க? இல்ல எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இவரா சொல்லிட்டாரு, ப்ரொடியூசர் சொன்னதாகவும் அது 100 கோடிக்கு தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஏங்க ஒரு பாம்பேல பிரஸ் மீட் நடக்குது, அந்த பிரஸ் மீட்ல வந்து ஒரு அம்மா கேள்வி கேட்கும்போது, என்ன உங்க படம் 100 கோடி ஆயிடுச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லம்மா 100 கோடி ஆகல அப்படின்னு சொல்ல முடியும். விக்ரம் உடனே சிரிச்சுட்டு ஆமாங்க ஆமாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு உடனே அவத விக்ரமா சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவரும் வாயிலன்னு சொல்லல, இவங்க கேட்டதுக்கு பதில் சொன்ன. இந்த அம்மா எதை வச்சு கேட்டாங்கன்னு தெரியாது. படம் ஓரளவு டீசென்டான படம் தானே ப்ரோ. உண்மையிலேயே ஏன் பெருசா எதுவும் யாருமே பேசவே இல்லை. அது அவ்வளவு கொஞ்சம் அதுல நிறைய சில விஷயங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு புரியாம போச்சுங்க. நிறைய டைலாக் புரியாம போச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த சிங் சவுண்ட்னு சொல்லிட்டு லைவ் சவுண்ட் ஒன்று எடுத்தாங்க, அது புரியல. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அதை கரெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது ஒன்று ஃபர்ஸ்ட் புரியல. இன்னொன்று அந்த தமிழ் யாருக்கும் புரியல. அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் ரியாலிசம்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வச்சு அது பண்ணது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்நியப்பட்டு போயிடுச்சு. ரொம்ப நல்ல கதை தான், அப்படியே இருந்தா இன்டர்நெட்ல எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இல்ல விக்ரமோட ஹார்ட் ஒர்க் அப்ப படம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் அப்புறம் போய் தியேட்டர்ல படம் பார்த்தோம்னா நல்லா தானே இருக்கு, இது ஏன்
இவ்வளோ ரொம்ப ஓவரா கலாய்க்கிற மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தங்கலான் படம் தேட்டர்ல பாக்குறோம். இல்ல இல்ல அதுதாங்க யாருக்காக எதை பண்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. கொட்டுக்காலிலாம் யாருக்கு பண்ணிருக்கோம்? இங்க இருக்க ஒரு 1% ஆடியன்ஸ்க்கு தான். மொத்தமே 1,00,000 பேர் தான் இருப்பான் தமிழ்நாட்டுல கொட்டுக்காளி பாக்குறவன். இந்த 1,00,000 பேருக்கு தான் படம் எடுக்கிறாங்க கொட்டுக்காளியை. அதை தேவையில்லாம தேட்டர் ரிலீஸ் பண்ணி விட்டு தான் பட்ஜெட் ஆகிப்போச்சு. வெளில வரவங்கலாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆன்டிலாம் வந்து வீட்டை கறி சமைச்சிட்டு ஃபேமிலியோட வந்து சரி ஓகே எங்கேயா போவோம், சூரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கே, சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குன்னு கிளம்பி வந்திருக்கோம். அந்த ஆன்டி படத்தை வந்து பார்த்தோன்னா வெளில வந்து வெளி ஊத்திட்டு போயிடுச்சு. அது அமீர் சொன்னதுல படம் ஏதோ தப்பு எடுக்கிறீங்க இருக்கா அப்படின்னு. என்ன bro? உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா அந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் அமீர் கிடையாது. சொன்னது இல்ல, அமீர் சொன்னது தப்பே இல்லைங்க. தப்பே ஆனா இல்லை, என்னன்னா அதுதான். அமீர் அன்னைக்கு சொல்லிருக்கூடாதுன்னு தான். இல்ல அன்னைக்கு சொல்லிருக்க கூடாது. படம் ஓடிட்டு இருக்கு 4 நாள் கழிச்சு 80-100 தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, 80-100 தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அமீர் சொன்னதுனால ஒரு 2 டிக்கெட் குறைஞ்சிட்டா கூட அது தப்பு தானே. அந்த மீனிங்ல தான் தப்பு தவிர அமீர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். அதுதான் நினைச்சேன். ஏன்னா அவர் சொன்ன தப்பு மாதிரி தெரியலையே, அவர் போட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுதாங்க, அது எப்ப சொல்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நம்மளே என்ன பண்றோம், 3 நாள் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்க, உடனே ரிவ்யூ பண்ணாதீங்க, உடனே போடாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். நம்மளே என்ன பண்ணோம், முதல் நாளே ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. தங்களான் என்ன சொன்னோம், தங்களான் முதல் நாள் நீங்க எப்படி சொல்றீங்க, எனக்கு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு 2 வாரம் கழிச்சு தான் அதை பத்தி ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி உள்ள இதெல்லாம் பேசுறோம் இல்லையா. அமீர் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான முயற்சியை வந்து ஒருத்தர் பண்ணும்போது 4வது நாளே வந்து பேசினது தான் ஒரு குறையா சொல்றாங்களே தவிர அமீர் சொன்னது உண்மைதான். அது சில பேர் ட்வீட்லாம் போட்டிருந்தாங்களே ப்ரோ, இந்த மாதிரி அது எப்படி நீ சொல்லலாம், எந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்ன்றத ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணணும். அதுதாங்க சொல்றேன், அது அன்னைக்கு சொன்னதாங்க பிரச்சனை. அமீர் ஏதோ ஒரு 4 வாரம் கழிச்சு சொல்லியிருந்தாலோ 2 வாரம் கழிச்சு சொல்லியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. கார்த்திக் ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல தங்கலான் வந்துட்டு சில விஷயங்கள் தமிழ் அவங்க பேசுற லாங்குவேஜ் அதெல்லாம் மத்ததெல்லாம் ஓகே, ஸ்கிரிப்ட் வைத்தியா வந்துட்டு ஏதோ திடீர்னு பூதம் அது இதுன்னாங்க, அதெல்லாம் ஓகே. பட் தமிழ் வந்துட்டு அந்த அளவுக்கு புரியாமலாம் இல்லையா? அவரு நம்ம சென்னை மாதிரி தானே அவங்க பேசுறாங்க. சென்னை தமிழ் தான் பேசுறாங்க. எனக்கு அதுதான் விழுப்புரம் எங்க ஏரியாலாம் அதுதாங்க மோஸ்டா பெரிய ஐயா, பிரச்சனை சென்னை விழுப்புரத்துக்கு படம் எடுத்துங்க, புரிஞ்சுக்கோங்க. சென்னை விழுப்புரத்துக்கு படம் எடுக்கல சரியா. இந்த படத்தை சென்னை விழுப்புரம் மட்டும் எடுத்து சென்னை விழுப்புரத்துல மட்டும் ரிலீஸ் பண்ணல. இதை தாண்டி இந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்றோம், திருநெல்வேலி ரிலீஸ் பண்றோம், ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் பண்றோம், யூஎஸ்ல ரிலீஸ் பண்றோம், ஆந்திராவில் ரிலீஸ் பண்றோம், எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்றோம் இல்லையா. அப்படின்னும் போது தமிழ் எனக்கு புரிஞ்சுன்னா எனக்கு புரிஞ்சுதான், என்ன பண்ண முடியும். நான் இங்க இருக்கேன், எனக்கு புரியுது ஓகே, அவனுக்கு புரியணும் இல்ல. மதுரைக்காரனுக்கு புரியணும், திருநெல்வேலிக்காரனுக்கு புரியணும், யூஎஸ்ல இருக்கவன் எப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பான் அவனுக்கு புரியணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் புரியும். இப்போ பெருசா ஒரு படம் எடுத்துட்டீங்களே, ஒரு 2 கோடி படம் எடுத்தா அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. 100 கோடிக்கு ஒரு படத்தை எடுத்தா அந்த 100 கோடி படத்தை யாருக்கு போய் காட்டுறோம்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் காட்டணும். அப்படிங்கும்போது அதை சின்னதா சுருக்கும் போது, லாங்குவேஜ்ல சுருக்கும் போது இந்த பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு பர்சனலா படம் எப்படி பிடிச்சிருந்தா? எனக்குமே சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் டைலாக்லாம் கொஞ்சம் புரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமா கேட்டாதான் புரியுற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்குமே நிறைய இடங்கள்ல அந்த சிக்கல் இருந்துச்சு, டைலாக்லாம் புரியல. காத்துடா கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இப்ப அர்ச்சனா அக்கா இன்னைக்கு போனாங்களா மும்பைக்கு, அது நார்த் மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் சம்பந்தமா பேச, அது மீட்டிங் போறாங்க மட்டும்தான் அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது மீட்டிங் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தரா எதுவும் வரல. எதுனா உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இல்ல ப்ரோ. ரூல்ன்றது ரூல் தாங்க. அந்த ரூலை வந்து ஒரு படத்துக்கு பிரேக்லாம் பண்ண மாட்டாங்க. கங்குவாக்கும் இந்த பிரச்சனை வருமா என்ன? இந்த மாதிரி தமிழ் அது இது ரொம்ப ஓல்டு. கங்குவா நார்த் இந்தியா வீக்ல இல்ல ப்ரோ, அந்த அது கேட்கல. சவுத் இந்தியா மட்டும் தான். அந்த லாங்குவேஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, புரியல அப்படி இப்படின்னு. அந்த பிரச்சனை இதுக்கும் அது அந்த பிரச்சனை கண்டிப்பா அதுக்கும் வரும். ஆனா தங்கலான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய டைலாக் எல்லாம் மாத்திட்டாங்க. கங்குவாக்கு வந்து திரும்ப அதெல்லாம் நிறைய ரீஒர்க் பண்ணிட்டாங்க. நான் ட்ரைலர் அந்த டீசர்ல எல்லாம் வந்து சூர்யா பேசுறது வந்து அவ்வளோ. ஆமாமா, அது ட்ரைலர்ல வரும்போது இல்ல, ட்ரைலர்ல வரும்போதே அந்த விமர்சனத்தை பார்த்தாங்க. அப்புறம் தங்கலான் வந்ததுக்கு அப்புறம் வந்து சரி ஓகே இது வேலைக்கு ஆகாது, நம்ம நார்மலா பேசுற தமிழே பேசிடுவோம்,
இவங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி இந்த பயல்களுக்கு ஒன்றும் புரியாமல் போயிடும். அதனால இவ்வளோ பிரிண்ட் இது பண்ணக்கூடாதுன்றதுனால மாத்துறாங்க, எல்லாத்தையும் மாத்துறாங்க. அதுக்குமே ரிவ்யூஸ் மாத்திருப்பாங்க. வைப்பாங்கல்ல ப்ரோ, கிரிட்டிசிசம் வைப்பாங்களே, என்ன அது டப்பிங் ஒழுங்கா சரியில்ல, அவங்க லிப் ஆக்ஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிம்பாங்க பொதுவா. அது பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க லிப்ஸிங்லாம் வந்து பண்ணி பண்ணுவோம். ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காதுங்க, ஒரு சின்ன சின்ன நேரம் இருக்கும். இப்போ தங்கலான் வந்து லைவ் சவுண்ட்னால தான் பிரச்சனை. டப்பிங் வந்து அதுல கொஞ்சம் கரெக்ட் இப்போ பண்ணிருக்காங்க. இப்போ அதில் இருக்கிற என் சிரம் மண் தொடா மண்டிடா அப்படின்னு வருது இல்ல, என் தலை வந்து மண்ணை தொடாது மண்டிடாது, அவ்வளோதான். சின்ன எழுத்து தானே மாறப்போகுது, அவ்வளோதான். இதில் லிப்ஸிங் என்ன மாறி இருப்பது உங்களுக்கு பெருசா? இன்னொன்று அப்படியே மாறினாலுமே இருக்கு, எல்லாத்தையும் பண்ண முடியுங்க. ப்ரோ ஆனா எனக்கு பர்சனலா என்ன தோணுதுன்னா, இப்ப தங்கதான் வந்துட்டு ஓகே, ஒரு 60-70-30 அந்த மாதிரி. இப்ப எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஆயிரத்தில் ஒருவன் படம் மாதிரி இந்த படத்துக்கும் பேச மாதிரி இருக்கும். என்னையா அது, இந்த படத்தை நம்ம வந்துட்டு அப்போ பெருசா கொண்டாடலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு தோணுது எனக்கு பர்சனலா. இப்பயுமே பார்த்துருக்காங்க, பார்க்காமலாம் இல்லைங்க, பார்த்துருக்காங்க. பட் அது இன்னும் சூப்பரா எடுத்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுக்க வேண்டிய படத்தை கொஞ்சம் அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்றதுதான் விமர்சனமே தவிர. அந்த படமா பாக்குறப்போ வேற ஒண்ணும் ஓகே, இல்லை. ரஞ்சித் ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷனரியா இருக்காரு, அவரால் இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதை யோசிச்சு எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டைரக்டரா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா அந்த படத்துல தெரிஞ்சு. ஒரு நார்மலா அவரோட ஏரியாவே அதுதான் ப்ரோ. அவரோட இல்ல ஏரியாவே சென்னை பத்தின படம் இல்ல, சென்னை சரௌண்டிங்ல இருக்க இந்த மாதிரி இருந்த ஆளு சடனா ஒரு எபிக்ல போய் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீனு சீனரி அந்த பின்னாடி கவர் பண்ணி அதெல்லாம் பயங்கரமா எடுத்து இந்த பார்த்தோன்னே ஓகே, செம்ம டேலண்டடா. சார்பட்டாவும் அப்படிதானே இருந்தாரு, இது ரொம்ப பெரிய டீப்பா படம். இருந்தது ப்ரோ. இந்த இதுல சீன்ஸ் அது இதுன்னு ரொம்ப எங்க மேக்கிங்லாம் சூப்பரா தாங்க பண்ணியிருந்தாரு. ஆமா சூப்பரா பண்ணிருந்தாங்க. மேக்கிங்லாம் சூப்பரா பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இயல்பா புரியுற மாதிரி ரொம்ப சாதாரணமா அந்த படத்தை இந்த மேஜிக்கல் ரியலிசம் அது இதுன்னு வைக்காம ரொம்ப நார்மலா இருந்தாலே கொண்டாடி இருப்பாங்க இந்த படத்தை. அந்த இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று பண்ண போய் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் பார்த்துருக்கணும் கண்டிப்பா. மேக்கிங் வைஸ்லாம் சூப்பரா எடுத்திருந்தா அப்படி. ப்ரோ அவர் வந்துட்டு இன்டர்வியூல சொன்னா அப்படி, சார்பேட்டா பரம்பரை அந்த படத்துக்கு வந்துட்டு எதனாவது தேசிய விருதுலாம் கிடைக்கும், பட் ஆனா பாலிடிக்ஸ்னால கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி எனக்கு நிறைய பேர் இப்படிதான் இருக்கு. படமா பார்த்தா சார்பேட்டா தியேட்டர்ல வர ரிலீஸ் ஆகல, எனக்கு தெரிஞ்ச அந்த படத்துக்கு யாரும் ஹேட்ரடா இருக்கவே மாட்டாங்க. உண்மையாவே வந்துட்டு பாவம் நம்ம ஆரியா அவர்லாம் இருக்காருல்ல, ஆரியாலாம் எனக்கு தெரிஞ்ச அண்டர் ரேட்டட்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு என்னென்னவோ கேரக்டர் பண்றாரு, ஆனா இன்னுமே அவருக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரா சாக்லேட் பாயின்றுவாங்க, இல்ல ஏதாச்சும் ஃபைட்டர்ன்றுவாங்க. பட் ஆனா அவரை மாதிரி ஒரு டைமென்ஷனல் ஆஃப் ஆக்டிங் வந்துட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அட்வர்ஸாவே பண்ணிருக்காரு அப்படி. ஆனா அந்த படத்துக்கு அவருக்கு எந்த ரெகக்னிஷனும் கிடைக்கல. சோ அதுல வந்துட்டு பாலிடிக்ஸ் இருக்குங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையாவே பாலிடிக்ஸ் இருக்குதா? அவர் அதனாலதான் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குமான்னு உங்க வியூஸ் என்ன சொல்லுங்க கார்த்திக்? ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி. வருஷம் நிறைய தமிழ் படங்களுக்கு அவார்டு கொடுத்துதாங்க இருக்காங்க. அப்போ பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா தமிழ் படத்துக்கு கொடுக்கவே கூடாதுல்ல, கொடுக்காமலாம் இருக்காங்க. இல்ல ப்ரோ, லாஸ்ட் இன்னொன்னு பாலிடிக்ஸ் இருக்கான கொஞ்சம் கடந்த பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னா இல்ல ப்ரோ, ஜெய்பீம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெய்பீம் கூட விட்டுருங்க ப்ரோ. புஷ்பா படத்துல நல்லா தான் பண்ணியிருந்தாரு. நேஷனல் அவார்ட் ஆஃப் பெஸ்ட் ஆக்டிங் அளவுக்கு அந்த படம் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை விட கம்பேரேட்டிவா சரி அதை விட நல்ல படங்களே இருக்கு, பட் அந்த மாதிரி படம் கொடுக்குறப்ப தோணுது. அது வேற ஏதாவது படத்தை கொடுத்தது இருக்கலாம் அப்படின்னா கூட ஓகே. புஷ்பாக்கெல்லாம் கொடுத்தோம். புஷ்பாக்கு கொடுத்தது அரசியல்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன அரசியல் இருக்கு? மேபி அரசியல் எடுக்க வேணாம், பட் அட்லீஸ்ட் மேபி கரெக்ட்டா ஜட்ஜ் பண்ணல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வச்சுக்கலாம். அரசியலே இருந்தாலுமே அந்த அளவுக்குலாம் ஏங்க, இந்த அளவுக்குலாம் அரசியல்வாதிகள்லாம் வந்து என்னங்க அரசியல்வாதிகள்லாம் அவ்வளவு கூப்பிட்டாங்க. ஒரு படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துட்டா வந்து ஓட்டா போட்டு போறீங்க, எந்த படத்தினாலும் கொடு அப்படின்னு தானே கொடுத்துட்டு இருக்காங்க. டைரக்டர் டைரக்டர் அவங்களாமும் வந்துட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அப்படிலாம் பார்த்தா ஜெய்பீம், சூர்யா, ஞானவேல்லாம் அறிக்கை விடுறாருங்க டைரக்டர், பிஜேபிக்கு ஓட்டே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிக்கையெல்லாம் விட்டாரு. அந்த படத்தை தான் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் அப்படிதானே தெரியும் இல்ல எல்லாருக்கும்.
அதெல்லாம் வந்து ஜூரிஸ்ல தாங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது பெருசாலாம் அரசியல்வாதிகளாம் அந்த அளவுக்குலாம் வந்து இவங்களை வந்து ஏமாற்ற முடியும், ஒரு படத்துக்கு அவார்டு கொடுத்ததுனால ஓட்டு வந்துடும் அப்படின்னா அந்த அளவுக்கு டீப்பாலாம் நீங்க அரசியல்வாதி யோசிக்கல. அவர் ரொம்ப சிம்பிளா 1000 கொடுக்கலாம் 2000 கொடுக்கலாம் ஓட்டுக்கு, அந்த அளவுக்கு தான் யோசிக்கிறாங்க. ஜென்ரலா மக்களோட மைண்ட் செட் என்னவோ அதை யோசிக்கிறாங்க. ரொம்ப இந்த டைரக்டர்ஸ் மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப நம்ம ஏதோ வித்தியாசமா யோசிப்போமே, அப்படிலாம் யாரும் யோசிக்கிறது இல்லை. கார்த்தி ப்ரோ இன்னைக்கு சூர்யா சாட்டர்டே போறீங்களா? ப்ரோ இன்னைக்கு ரிலீஸ் இல்லை, இன்னைக்கு பார்த்துருவோம். ஓகே ஓகே, பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு, ரிவ்யூ போடுங்க போயிட்டு. ஆமாம் பார்த்தா சொல்லி தான் நாங்களும் கண்டிப்பா. அது எங்க தலைவர் நடிச்சிருக்காரு விஜய் சூர்யா. ப்ரோ நல்லா நல்லா ட்வீட் போட மாட்டேன்னு சொல்லுவீங்களே. அது எல்லா படத்துக்கும் தான். ஓகே ஒரு வாரத்துல கோட்டு வருது, எவனா கோட்டை பத்தி பேசினாங்க கல் நெஞ்சுக்காரன். ஓ கேட்கலாம் தான் ஃபர்ஸ்ட் இருங்க சாங் வரட்டும். ஏன் ரொம்ப கேட்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தியா? எப்போ யோசிப்ப? இன்னும் ஒரு வாரம் யோசிப்பியா? கார்த்தி ப்ரோ நீங்க ஐயப்பன்லாம் எங்க போறீங்க FTFS? அங்க என்ன அதிகபட்சம் காசு தேட்டருக்கு போவோம், இல்லை ரோஹிணி தேட்டரு. ஏன் ப்ரோ ஜெயசூர்யா ப்ரோ இப்ப வர்றதில் டைப் பாஸ் பேசுக்கு என்னாச்சு? உங்க போர் முடிஞ்சிருச்சா ப்ரோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அன்னைக்கு பார்த்தோம், நேரில் பேசுவோம். நீ இப்போ தான் ஜாலி தான், டெய்லியும் பேசிட்டு தான் இருக்கோம் வாட்ஸ்அப்பில். இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி அலெக்ஸ் ஸ்பேஸில் வந்தாரு, கொஞ்சம் பேசிட்டு இருந்தா அவரு பெங்களூர்ல போயிட்டு பாக்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் 4am ஷோ. டிஎன்ல எல்லா ஸ்கிரீன்ஸும் ரிலீஸ் ஆகுமா என்ன? ஸ்ரீதர் ஏதோ வீடியோ அவர் ஏதோ பேசியிருந்தாரு, அப்படிலாம் எதுவும் ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது, எல்லா ஸ்கிரீன்ஸ் எல்லாம் போட முடியாது, மினிமம் இல்ல ஒரு 95% கண்டிப்பா டிஎன்ல ரிலீஸ் ஆகுது. 95% ஸ்கிரீன்லெஸ். இல்ல அவரு வந்து இல்ல அப்படிலாம் பாசிபிளே கிடையாது, 700 அப்படிதான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுல எதுவும் எதுவும் இருக்கா ப்ரோ? ஏதாவது இல்ல இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி? அப்படிலாம் இல்லைங்க. எல்லா ஸ்கிரீன்லையும் பண்ண முடியாது ஒரு படத்தை. பட் அவருக்கு எத்தனை தேட்டர் இருக்குன்னு தெரியாதுங்க. அவர்கிட்ட போய் கேட்டு இருந்தீங்கன்னா இல்ல ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு சொல்லுவாரு. இருந்துச்சு, அவர் சொன்னாரு 700 தான் வரும் ஃபுல்லாலாம் எதுவும். மாயாஜால 16 ஸ்கிரீன் இருக்கு, மாயாஜால 16 ஸ்கிரீன் இருக்கு. ஓகேவா? முதல் நாள் வந்து எத்தனை ஸ்கிரீன்ல போடுறாங்கன்னு அவனுக்கே தெரியாது. 2வது நாள் அது எதா கம்மியாதா குறையதா அது தெரியாது. நீங்க இதுல எந்த கவுண்ட் வைப்பீங்க, எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரியே கிட்டத்தட்ட 200-300 ஸ்கிரீன் இருக்கு. 4 ஸ்கிரீன் 5 ஸ்கிரீனு 6 ஸ்கிரீனு 10 ஸ்கிரீன் வரைக்கும் இருக்கு இல்லையா? அந்த தேட்டர்ல வந்து எத்தனை ஷோ போறாங்கன்றத கவுண்டே பண்ண முடியாது. பட் லியோவை விட கொஞ்சம் அதிக ஸ்கிரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகுது. தேட்டர் அதிகமா இருக்குல்ல இப்போ லியோவோட. ஆமா, இந்த பாஸ்ட் 1 year கேப்ல வந்து அந்த சிங்கிள் ஸ்கிரீனா இருந்ததுல அடிஷனலா 2 ஸ்கிரீன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமா, நிறைய தேட்டர் ஓப்பன் ஆயிருக்கு புதுசா. கண்டிப்பா அதோட அதிகமாக தான் இருக்கும். ஏன் ப்ரோ லைக் இப்போ நாங்க எங்க சைட்ல இருந்து பார்ட்டிலாம் ஓப்பன் கட்சிலாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தோட ஏதாவது ஒரு சைட்ல இது அஃபெக்ட் ஆகும் கலெக்ஷன்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. படம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் ஆகும். படத்தோட டாக் தான் ப்ரோ, அதுவும் பாலிடிக்ஸ் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. இல்லை சும்மா ஜஸ்ட் இதுவா கேட்கலாம். சில பேர் அது ஏதாவது அதை வச்சு ஏதாவது இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி? இல்ல ப்ரோ, அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணுவாங்க. படம் நல்லா இருக்குன்னா அந்த படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் பார்ப்பாங்க. மற்றபடி அந்த பாலிடிக்ஸ் ஃபேக்டர் அதெல்லாம் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது ப்ரோ. அஃபெக்ட் பண்ண கூட அதெல்லாம் அஃபெக்ட் ஆகாதுங்க. ஓகே. ஓப்பனிங் எப்படி இப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்க நம்ம? ஏன்னா தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்கிரீன்ஸ்ல போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இருக்கும், டவுட்டே வேணாம்.
செகண்ட் இந்த வருஷத்துல செகண்ட் ஓப்பனிங் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி ஒரு படம் வரவே இல்லை. விஜய், அஜித், ரஜினி இந்த படமும் வரல. ஃபர்ஸ்ட் அதனால ஓப்பன் இதுதான் பிக்கெஸ்ட் ஓப்பனிங்கா இருக்கும். தான் ப்ரோ. லியோக்கு அப்புறம் செகண்ட் ட்ரிபிள் டிஜிட் ஓப்பனிங்கா இருக்கும் தளபதிக்கு. அது அது எனக்கு தெரியும். இந்த வாட்டி ஏஜிஎஸ் யூஸ்ஃபுல்லா கார்த்திக் ப்ரோ இன்சைட் ரிப்போர்ட்ஸ் என்ன இருந்தா சொல்லுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ லியோக்கெல்லாம் சொன்னீங்க. இன்சென்ட் ரிப்போர்ட் லியோக்கெல்லாம் ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஏதோ ஒரு நியூஸ் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 வீக் தான் இருக்கு. என்ன சொன்னேன் லியோக்கு? லியோக்கு வந்து ரொம்ப ஏதோ எல்சி crucial-ஆ பத்தி இருக்கும் எல்சி பத்தி ஏதோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல ஏதோ எனக்கு ஞாபகம் எமோஷனலா இல்ல. இருக்கும்னு சொன்னீங்க. சம்திங் ஏதோ ஒன்று சொன்னீங்க சரியா ஞாபகம் இல்லை. பட் லியோக்கு லியோ சொன்னீங்க. லியோ எல்சியூல வரும்னு சொன்னாரு. அதுதான் எனக்கும் ஞாபகம் இருக்கு. பட் அது சரியா தெரியல. அதான் சொல்ல மாட்டேங்குது. அதான கார்த்தி ப்ரோ அது ஏன் சொன்னீங்க. வந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அப்படி சொன்னா அப்படி சொல்லியிருந்திருக்கலாம். ஓகே, அது ஏன் வந்துச்சுன்றது கேள்வி முதல்ல. ஏங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா வந்து கமல் ஃபோன் பேசுறாருன்ற ஒரு சீனை வச்சுட்டு எல்சியூன்னு சொன்னா என்னங்க அது? அப்படிதானங்க இருந்துச்சு அது. அது ஒரு மேட்ரு. இவரும் வந்திருந்தாரு நம்ம, அவர் யாரு, போலீஸ் கான்ஸ்டபிள் நெப்போலியன். ப்ரோ ஃபிளாஷ்பேக் மாயா மட்டும் தான் வந்துச்சு. ப்ரோ கொஞ்சம் லேக். நீங்க ஏன் ப்ரோ எல்லாம் செகண்ட் ஹாஃப் இதுன்றீங்க கார்த்திக் ப்ரோ? லியோல சொல்றேன். என்னது புரியல. ஃபிளாஷ்பேக் மட்டும் தான் ப்ரோ லேக்னு லியோல. செகண்ட் ஹாஃபே லேக்ன்ற மாதிரி ஆமாங்க பேசுறீங்க. கொஞ்ச நாளா பேசியிருந்தீங்க. கொஞ்ச நாளாவா? ஏன் ரிலீஸ் அப்போ என்ன சொன்னேன்? ஏன் பிளாஷ்பேக் எங்க இருக்கு? செகண்ட் ஹாஃப்ல தானே இருக்கு. அதான் ப்ரோ கேட்டேன். கோட் பத்தி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க ப்ரோ. கோட் வந்து கம்ப்ளீட் கமர்ஷியலுங்க. ஆக்ஷன், கமர்ஷியல், ஃபேமிலி எல்லாமே இருக்கும். கேள்விப்பட்ட வரைக்கும் ரீசெண்டாக விஜய் படத்தில் வந்து இந்த ஃபேமிலி இந்த இதெல்லாம் பெருசா இல்லாம இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இருக்கும். ஃபேமிலியெல்லாம் ஒரு பார்க்குற மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குமா? டைம் சென்டிமெண்ட்டு, டிராவல் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி தான் சொல்றாங்க. ஜஸ்ட் அந்த கேரக்டர் கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். அப்படிதான் இருக்கும். சைஃபை, ஃபேண்டசி அந்த மாதிரிலாம் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். கமர்ஷியலாக என்கேஜிங்காக ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏமா இந்த இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு மேபி இந்த சென்சார் ஆகுற டைம்ல லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல எனக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு. இன்சைடர் நல்லா இருக்கு வந்திருக்கு அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே யாராவது சொல்றாங்களா? இல்ல நானும் ட்விட்டர்ல இருக்கேன், எனக்கும் சில சோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியுது அப்படி வெளியே காட்டுறதுக்காக இது 4 பேர் ட்வீட் போட்டு தெரியுறாங்களா? இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சுட்டு 100 பேர் ட்வீட் போட்டுக்கலாம் நாளைக்கு. இல்ல இப்ப அட்லீஸ்ட் நீங்க சொன்னா கூட ஓகே, அட்லீஸ்ட் உங்களுக்கு 4 பேர் தெரியுது அதனால ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம். என்னை சொல்ல அது சொல்லுங்க. என்னன்னு அது சொல்ல யாரோ ஒருத்தர் சொல்றது ஒன்று வச்சுக்கிட்டு ஒன்று சொல்றது தானே. எல்லாமே இன்னைக்கு வந்து சினிமா பார்த்தா தான் தெரியும், படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இது கண்டினியூஸா இந்த ஒரு 2 வீக்ஸாவே கண்டினியூஸா எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு அப்படி எடுத்துட்டு எல்லா படத்துக்குமே இருக்கும் இல்லையா? எல்லா படத்துக்குமே இருக்கும். எல்லா படத்துக்கும் இருக்கும். என்ன புதுசாக இருக்கு? எல்லா விஜய் படம், ரஜினி படம், எந்த படம் வந்தாலுமே அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஆந்திரா ரிப்போர்ட் இது, கேரளா ரிப்போர்ட் இது, தனித்தனியாக அங்கெல்லாம் படம் ரிலீஸ் மாதிரியே வேற படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் தனித்தனியாக ஒன்று சொன்னாங்க. ஓவர்சீஸில் யூகேல இது பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் வந்து யூகேல வந்து பார்த்துட்டாங்க, சென்சாரில் சித்தப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வேற மாதிரி சிங்கப்பூர் சரி, எல்லாருமே எதா இருந்தாலும் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதான் உண்மை. அதனால இவனுங்க போடுறத பார்த்துட்டு நம்மளே எக்ஸைட்மெண்ட் ஆகி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போய் உள்ள உட்கார்ந்தா நமக்கே சம்டைம்ஸ் ஏதாவது ஆயிடும். அதுக்கே எப்பா இதெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி. ப்ரோ கார்த்திக் ப்ரோ 23ஆம் தேதி மாநாடு வருவீங்களா ப்ரோ? எங்க ஊர் தான், விழுப்புரம் பக்கத்துல. இதுக்கு டிவி மாநாடா? ஆமா ப்ரோ. நான் கட்சியிலே கிடையாதுங்க. சும்மா வாங்க ப்ரோ, பழைய மாஃபியா மெம்பரா. நீங்களாம் போயிட்டு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சின்ன இடம்ன்ற மாதிரி சொல்றாங்க. வந்து எதிர்பார்த்த கவுண்ட் அகாமடேட் பண்ண முடியாது, அதனால சின்னதா பார்த்துருக்காங்க மாதிரி நியூஸ் போட்டுருக்கு. இல்லையே அதுலயே போட்டிருக்காங்களே 100 ஏக்கர் கிட்ட அந்த மாதிரி போட்டிருக்காங்க.
கவுண்ட் வைஸ் ஏதோ 1.5 கிட்ட ஏதோ சொல்றாங்க. அதுவே எக்ஸ்பெக்டட் தான் அப்படின்ற மாதிரி ப்ரோ 1.5 இந்த லட்சம். இடமும் கொடுத்துருவாங்களா இல்ல எதனா பிரச்சனை பண்ணுவாங்களா ப்ரோ? யாருங்க பிரச்சனை பண்ணா? இல்ல ப்ரோ, திருச்சி நியூஸ்ல சேலம் எல்லாம் சம்திங் மாறி சொல்றாங்கல்ல இந்த மாதிரி மதுரையில கேட்டாங்க கொடுக்கல, அந்த மாதிரி. அப்புறம் திருச்சியில கேட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாவே கட்சி மாநாடுனா திருச்சி மதுரை. யாரு கொடுக்கல? இல்ல நியூஸ்ல ஸ்ப்ரெட் நியூஸ்ல ஆகுதுல்ல ப்ரோ, வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அவருக்கு இடம் கேட்டாங்க ஆனா கொடுக்கல, ப்ரோ நியூஸ்ல மறுக்கப்பட்டுச்சு வர்றது அப்படின்னு. எல்லாமே அது எல்லாமே வந்து வலைபேச்சு சேனல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதா? இல்ல அப்படி ப்ரோ இப்ப சொல்றாங்க. எப்படி So அதனால ஃபர்ஸ்ட் மாநாடுனா ஒரு பெரிய சிட்டில வைக்கணும் தானே நினைப்பாங்க. இங்க அதுதான் கிடைக்கலன்னு தான் நானும் யோசிச்சேன். திருச்சி யூஸ்வலா மதுரை மதுரை அந்த மாதிரி. மதுரை இல்லைன்னா திருச்சி அப்படி வச்சாதான் அது கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ ஏன்னா இவங்களுமே விழுப்புரம் சூஸ் பண்றதுக்கு இதுதான் ரீசனா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. மேபி அவங்க கேட்டதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி. சிம்பாலிக்கா விஜயகாந்த் சார் ஜெயிச்ச இடம் அப்படிங்கனாலயோ ஜெயிச்ச டிஸ்ட்ரிக்ட் அப்படி சும்மா சொல்றேன். நம்ம மனசு ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம். ஜெயிச்ச இடமா? எங்க ஜெயிச்சாரு அவரு? இல்ல ப்ரோ, அவர் ரிஷி வந்து விழுப்புரம் தானே, எனக்கு தப்பா இருந்தா மன்னிச்சுங்க. அப்படி அப்படி வரீங்க. ப்ரோ படம் சக்சஸ் ஆச்சுன்னா விழுப்புரம் எங்க இருக்கு? டெஸ்ட் வந்து எங்க இருக்கு? விழுப்புரம் எங்க இருக்கு? நீங்க அது இங்க இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல தான் நம்ம நாடு. அப்படி வரீங்க. சிவகாசி சொல்லுவாங்களே, கையை பிடிச்சா நான் எங்க கையை பிடிச்சேன், விரல் தாங்க பிடிச்சேன். விரல் எங்க இருக்கு? கையில. கையை இருக்கு உடம்பு. அப்போ உடம்பு பிடிச்சிருக்கேன். ஏதோ ஒண்ணு ப்ரோ, எங்க ஊர் பக்கத்துல போயிட்டு வர ஈஸியா இருக்கும். ப்ரோ படம் சக்சஸ் ஆச்சுன்னா சக்சஸ் மீட் வைக்க சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்ச டீம்ல யாராவது தெரிஞ்சவங்க மீட்ட. அது கண்டிப்பா வைப்பாங்க ப்ரோ. அது அந்த சைடுல எதுவும் பிளான் பண்றாங்களா? 15 நாள்ல உங்களுக்கு மாநாடு இருக்கு. அப்புறம் என்னங்க சக்சஸ் மீட்? ப்ரோ எங்களுக்கு ரெண்டுமே முக்கியம் தான் ப்ரோ. எத்தனை ஃபங்க்ஷனுங்க வர முடியும் ப்ரோ? 2 படம் தான் ப்ரோ. 2 சினிமா ஃபங்க்ஷன் தான் ப்ரோ. இதுக்கு மேல எங்களுக்கு ப்ரோ வெங்கட் பிரபு இது தளபதி இன்டர்வியூ 2 பேர் மட்டும் பீஸ்டுக்கு பண்ண மாதிரி பண்ண சொல்லுங்க ப்ரோ. அதெல்லாம் டவுட் தான் ப்ரோ. நீங்க இதை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட. அப்படியே 7th ஸ்கிரீன்ஸா இருந்தா கூட கார்த்திக் டேரக்டா சொல்லிடுவாரு. இல்ல இன்னும் 2 படம் தானே இருக்கு. 2 ஃபங்க்ஷன் மட்டும் எங்களை யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு ஏர்லி மார்னிங் ஷோவும் கிடையாது, ஆடியோ லட்சம் கிடையாது, கரெக்டா ப்ரொமோஷனும் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. நீங்களே கேக்குறீங்க எவனாவது பேசுறானா பாரு கோட்டை பத்தி. ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு தானே ப்ரோ இருக்காங்க. என்ன ப்ரொமோஷன் பண்ணல? என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் அந்த ஒரு ஃபுல் ஃபோர்ஸா நடந்த மாதிரியே தெரியல ப்ரோ. எங்க ஃபர்ஸ்ட்லாம் பாருங்க, லியோக்கெல்லாம் அவ்வளவு இன்டர்வியூ கொடுத்தாங்க. நம்ம சைட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க இவங்கன்னு ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு யூடியூப்ல உட்காந்து பேசுவாங்க. அட்லீஸ்ட் அந்த வீடியோ பாக்குறப்போ நமக்கே சரி ஓகே இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து எனக்கு தெரியல, 2-3 வீடியோ சர்க்குலேட் ஆகுது இந்த மாதிரி வெங்கட் பிரபு பேசுறாரு வைக்கிறாரு. அவ்வளோ ஒன்னும் எதுவும் யூடியூப்ல வந்த மாதிரி எதுவும் பெருசா தெரியல. ஆமா ப்ரோ, இன்டர்வியூ கூட அவ்வளவு இல்லையே ப்ரோ. இன்டர்வியூ கூட ஒரு எதுவுமே இன்டர்வியூ இல்ல. பார்த்தா அது வாய்ஸ் கூட சரியில்லை ப்ரோ. விபி அது அடுத்த வீக்ல இருந்து வரும் நினைக்கிறேன். அது லாஸ்ட் வீக் தானே பண்ணாங்க லியோல கூட. நீ 7 நாள் இன்னும் 8 நாள் இருக்கே. இனிமே தான் இன்டர்வியூஸ்லாம் வரும். அதான் நெக்ஸ்ட் வீக் பண்ணுவாங்க அதெல்லாம். இது நமக்கு இந்த வாட்டி ஆடியோ லான்ச் இல்ல, அதனால அப்படி இருக்கு. வாரிசுக்கு மட்டும்தான் ப்ரோ அந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரியே போயிடுச்சு. அது ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து அது அந்த மாதிரி ஹைப் கிரியேட் ஆகி அதுலயே போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் இப்படிதான் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலங்க. எப்படி ப்ரோ சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. இன்னும் 2 படம் தான் ப்ரோ. 2 படம் தான் ப்ரோன்றீங்களே. எனக்கு அப்படிதானே சொல்லிருக்காரு. ரஜினி வந்து பாபா நடிக்கும் போது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி படம் பாபான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாச்சும் பிரேக் வரும்ல ப்ரோ. அப்படியே நீங்க சொல்றத பார்த்தா கூட சரி அப்படியே அகைன் ரீஸ்டார்ட் பண்ணா கூட டெஃபினட்டா ஒரு பிரேக் கண்டிப்பா இருக்கும். மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகுது கண்டிப்பா பிரேக் இருக்கும். அதனால இந்த சைடு ஹெச் வினோத் ஏதோ ஒரு விழால சொன்னினாரு. பட் நீங்க என்ன சொல்றீங்க? 2-3 வருஷம் கழிச்சா? அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனே வந்துடுமே.
2024 இந்த படம், 2025 எக்ஸோனஸ் படம், 26 எலெக்ஷனு. எலெக்ஷன் முடிஞ்சா அடுத்த படம் வரப்போகுது. அது அது எப்படி கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல ப்ரோ, அது வருமானு. ஓகே சரி, ஓகே சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் படம் நடிக்க முடியாதுல்ல. ப்ரோ நீங்க உடனே அதுக்கு என்ன அவ்வளவு தூரம் பண்ணுவீங்க? போகாதீங்க, நாங்களே அவ்வளவுதான் யோசிச்சேன். என்னையா அது இந்த பக்கம் போக கூடாது அந்த பக்கம் போக கூடாதுன்னு என்ன அது ப்ரோ வழி ஒரு மாத்தி ரியாலிட்டியா நம்ம பேசிக்கலாம், அவ்வளவுதான். சரி, ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு, ஓகே அட்லீஸ்ட் நம்ம ரியாலிட்டி நம்ம ரியாலிட்டி நீங்க பேசுங்க முதல்ல, அப்புறம் நான் பேசுவோம். ப்ரோ அது எப்படி இப்ப இருக்கிற ஒரு டிஎம்கே மாதிரி ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கிற ஒரு கட்சியை வச்சுட்டு எங்க சைடுல இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு எஃபர்ட் நிறைய போட்டாதான் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது கிரவுண்ட் வரைக்கும் போய் நம்ம ஒரு குக்கிராமம் வரைக்கும் போய் நம்ம ரீச் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. எடுத்த உடனே நம்ம என்ன எடுத்த உடனே சிஎம் சீட்ல உட்காந்துட முடியாது. ஸோ அதுக்கான வேலை எல்லாம் நிறைய நடக்கும். அந்த வேலையில மேபி அவங்களுக்கு ஓகே இன்னும் நம்ம எஃபர்ட் போட்டா நம்ம இன்னும் ரீச் ஆகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மேபி சினிமா முழு வீச்சா அரசியல இறங்குற மாதிரி கூட சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாத்தீங்கன்னா படம் நடிக்காம போறதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் அதுக்குதான் இருக்கு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. நீங்களும் வந்து ப்ராபபிலிட்டியா நீங்களும் ஒரு இதுவா தான் எப்படி சொல்றது அசியூம் பண்ணி பேசுறீங்க, நானும் அசியூம் பண்ணி பேசுறேன். பட் எது நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. யாருமே அதை பண்ணலைங்க. எங்க நீங்க சும்மா இப்போ யாருமே 2006 பண்ணலன்றதுக்காக விஜயகாந்த் இது எலெக்ஷன் நடக்காதுன்னு நின்னதுக்கு சொல்ல அப்புறம் முடியாதுல்ல. ஏங்க அவர் எலெக்ஷன் நின்னதுக்கு அப்புறமே படம் நடிச்சுட்டு தாங்க இருந்தாரு. அவரு யாரு எம்ஏ ஆனதுக்கு அப்புறம் படம் நடிச்சுட்டு யாரு தாங்க ப்ரோ? இருந்தாரு விஜயகாந்த். இல்ல விஜயகாந்த் நீங்க நடந்ததை வச்சு சொல்றீங்க, பட் இப்ப விஜய் பண்ணணும்ல அது திருப்பி. என்ன இன்னொன்னு என்ன வேலை இருக்குங்க? இப்ப இந்த எலெக்ஷன் 2026 முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் 2031 தான். சரியா? 5 வருஷம் இந்த வேலை இருக்கு அரசியல்வாதிகளுக்கு. என்ன அதிகபட்சம் பிரஸ் மீட் கொடுக்க முடியும்? அதுவும் வாரத்துக்கு 1-2 கொடுக்கலாம். டெய்லி பிரஸ் மீட் கொடுத்தா எவன் பார்ப்பான்? ஆனா காண்டாயிட நீங்க மாட்டான். நீங்க அப்படி பண்ண முடியாது. யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தருக்கு வந்து முழு மூச்சா அரசியல்ல வந்து ஒரு இது இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டா நாளைக்கு அரசியலை விட்டு கொஞ்சம் விலகி சினிமா அப்படி யோசிக்கிறவங்க இன்னைக்கே போயிருங்க முழுமூச்சா. இல்லைங்க, அது இன்னைக்கே முழுமூச்சா போலியே. நீங்க 2026 எலெக்ஷன் நிக்க போற நீங்க இன்னைக்கே முழுமூச்சா போலியே. நாங்க 2 அப்புறம் என்ன படம் நீங்க கமிட் வந்து பண்ணிட்டோமே ப்ரோ. அவர் 2026 தான் அப்புறம் சொன்னார்ல முழுமூச்சா நான் போயிட போறீங்க. கமிட் பண்ண படத்தை நடிச்சுட்டு போறேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுல இப்ப கமல் இது வேறையா? கமல் இருக்க நிலைமை தானே நாளைக்கு. ஆமா இவரு வந்தாரு, எலெக்ஷன் நின்னாரு. 2026 வரப்போற எலெக்ஷனுக்கு முழுமூச்சா நீங்க போல. ஆனா 2031 எலெக்ஷனுக்கு முழுமூச்சா போயிருவீங்களா? அது அவங்க முழுமூச்சா எப்படி போட டிசைட் பண்ணாங்க முடியாது. இப்பதானே முழுமூச்சா ப்ரோ போட ஸ்டார்ட் முடியாது bro. பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் தான் எப்படி எப்படி டைரக்ஷன் போகுதுன்னு பார்க்க முடியும். நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன், மாநாடு நீங்க கமலை வச்சு யோசிச்சு பாருங்க. கமல் வந்து இன்னொன்னு ஏங்க, சினிமா தாங்க அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் போய் ரீச் பண்றதுக்கான ஆயுதமே. அப்ப படம் நடிக்காம விட்டு போனா அது முட்டாள்தனம் இல்லையா? படம் நடிக்கலாம், படம் நடிச்சு தான் ஆடியன்ஸ் ரீச் பண்ணிட்டே இருக்க முடியும். ஆடியன்ஸ் போய் அவங்க மக்களை போய் பார்க்க முடியும், நீங்க ரீச் பண்ண சொல்றது முடியும், எல்லாமே அதெல்லாம் பண்ண கரெக்ட் ப்ரோ. முடியும். நான் எப்படி அதனால அதை பண்ணிதான் நாங்க இல்ல நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஆமா வந்தாரு எலெக்ஷன் நின்னாரு, அதுக்கப்புறம் அவர் பாட்டு படம் நடிக்க போயிட்டாரு, இவர் எங்க மக்களை வந்து பார்க்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கமல் மாதிரி அப்படியே அதை அப்படியே பூசி மொழிவி கட்சியில டிவிக்கவே ஒண்ணு இல்லாத மாதிரி டிவியில ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் படத்தை நடிக்காம அப்படி இல்ல வந்தாரு ஒருத்தர் கடைசி வரைக்கும் நின்னாரு அப்படின்ற ஒரு பேராது வரும். இல்லைன்னா இப்ப கமலுக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே நிலைமை தான் வரும். அதனால சொல்றேன், மேபி அவங்க அந்த அவர் டிசிஷன் உங்களுக்கு எடுத்து படம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு எங்களால ஆன்சர் எல்லாம் பண்ண முடியாது bro. எங்களுக்கு சொல்ல வேற என்ன பண்றது? முடியாதுன்னா எப்படி ப்ரோ? இதுதான் டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இல்ல யாரையும் உங்களுக்கு வந்து நடிக்கணுமா நடிக்க கூடாது அவரு சொல்லுங்க. ப்ரோ நம்ம அவரு தனிப்பட்ட என்ன விருப்பமோ அதான் ப்ரோ. இப்போ நடிக்க வேணாம்னு அவர் இல்ல, நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பம் அது கேக்குறேன். அவருக்கு இருக்கட்டும் விருப்பம். அவர் உங்களுக்கு என்ன விருப்பம்? நடிக்கிறாருன்னா ஆப்வியஸ்லி நாங்க பார்க்க தான் போறோம். ஆனா பார்க்காமலாம் இருக்க போறது இல்லை. பட் இல்ல ஆனா எனக்கு அதோட பெரிய வேலை இல்ல, அதோட நிறைய வேலை இருக்கும்ல. பாலிடிக்ஸ்னா என்ன சாதாரண விஷயமா? ப்ரோ நான் அப்படி நிறைய கேட்கல ப்ரோ, இருக்கும். அது என்னமோ நடக்குது. உங்களுக்கு என்ன விருப்பம் தான் கேக்குறேன். ப்ரோ சில பேர் நடிக்கணும்னு எங்களுக்கு சொல்லுவாங்க, சில பேர் எலெக்ஷன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா இல்ல ஐம் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் டிஎம்கே ஏடிஎம்கே. யாராவது ஒருத்தராவது வந்து அந்த 2 கட்சியும் தூக்கி போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் இருக்கேன். யாராவது ஒருத்தர் வந்தாவது அதை கலைச்சு விட மாட்டானா அப்படின்ற மைண்ட் செட்ல நான் இருக்கேன். சோ யாராவது ஒருத்தர் வாங்க, அவ்வளவுதான். அது சரி, விஜயோ இல்ல யாரோ. நானும் விஜய் ஃபேன் தான். ஆனா எனக்கு வந்து அவர் யாரு படம் நடிச்சுட்டே யார் இருக்கணும்ன்றது. பேசுறது? யார் யுவராஜ் பேசுறது? யுவராஜ் யுவராஜ் ஓகே. நானும் விஜய் ஃபேன் தான். ஆனா எனக்கு அவர் படம் நடிச்சுட்டே இருந்தா எனக்கு ஒன்றும் என்டர்டெய்னிங்கா இருக்கு. ஐ மீன் அதுதான் என்ன அவர் ரசிக்க வச்சுதான். அதான் அவர் மிஸ் பண்ணுவேன். ஸோ அவர் படம் நடிக்கணும்ன்றது என்னோட விருப்பம். ஸோ அவர் மிஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க ப்ரோ. இது எப்படின்னா ஒண்ணு பண்ணான்னா கரெக்டா பண்ணணும் ப்ரோ. அதுதான் அவருக்கு
பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் எல்லாத்துலயுமே மெயின். வந்து அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்க பண்ணிட்டாங்க. வைக்க வேண்டாம். அதுதான் கரெக்டா இருக்கும். அப்படிதான் யோசிக்கிறாங்க. அவரு அப்படிதான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. அது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. நம்ம இப்ப ஜட்ஜ் பண்ணவே முடியாது. தம்பி இப்போ இல்ல தம்பி நீங்க கேளுங்க. இப்போ 2024 ஓகேவா, 2026ல கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது ஓகேவா. படம் நினைச்சு தானே இருக்காரு ப்ரோ. இது ஆல்ரெடி கமிட் ஆன படம் தானே ப்ரோ. படம் நினைச்சு தானே இருக்காரு. இன்னும் இதுக்கப்புறம் எதுவும் கமிட் பண்ணல. ஐயோ, சரிங்க, படம் நினைச்சு தானே இருக்காரு. ஆமா, இப்ப நடிச்சிட்டு 2026ல கட்சி ஆரம்பிச்சு வரப்போற முதல் எலெக்ஷன் வரும்போதே படம் நினைச்சு தானே இருக்காரு. அப்போ 2026ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2031 எலெக்ஷன் வரைக்கும் நடிக்காம இருக்க போறாரா? அது எங்களால கேரண்டியா சொல்ல முடியாதுன்னு நாங்க சொல்றோம் bro. நீங்க சொல்றீங்க நடிப்பாருன்னு. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் 2 கால் வைக்க மாட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம். அவ்வளவுதான். ஏங்க 2026 எலெக்ஷன் இப்ப வரப்போகுதுங்க. 1.25 வருஷத்துல இங்கே படம் நடிச்சு தானே இருக்காரு. இப்ப நடிக்கிற அதான் சொல்றேன். ஆல்ரெடி கமிட் ஆன படம் நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஏதோ நீங்க இப்ப எங்க கிட்ட வந்து இல்ல ஆல்ரெடி ஒரு படம் இல்ல வினோத்துக்கு அப்புறம் ஒரு படம் கமிட் பண்ணிருக்காரு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ண முடியும். இன்னும் அவர் கமிட்டே பண்ணல. அதுக்கப்புறம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரே நமக்கு தெரியாது. நீங்க நடிப்பாருன்றீங்க, எங்களுக்கு அவர் 2 கால் வைக்க மாட்டாருன்னு சொன்னது. கோட் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி வினோத் படம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, சரியா? ஒரு படம் இருக்கு ஷூட்டிங் நடக்கும்போது அடுத்து வெங்கட் பிரபு தான் உங்க படத்துக்கு டைரக்டர்னு தெரியாது, படம் இருக்குன்னு தெரியாது. எங்க என்னமோ சும்மா நீங்க வருஷம் 5 படம் 6 படம் கமிட் இல்ல ப்ரோ. இப்ப நீங்க சொல்லுங்க ஒரு படம் இருக்குன்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். அவ்வளவுதான். நீங்க இருக்கு ஒரு படம் இருக்கு இப்போ நடிப்பாருங்க. இது என்னங்க டவுட்? என்னங்க சும்மா என்னமோ பெருசா உருட்டிட்டு இருக்கீங்க. 2026 அப்புறம் கண்டிப்பா தளபதி 70 இருக்கு. அது இன்னும் டவுட் உங்களுக்கு? நீங்க நம்புறீங்க, எங்களால வந்து அது இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. என்னங்க நான் நம்புறேன்றீங்க? நான் நம்புறதுக்கு என்னங்க இருக்கு? பிராக்டிக்கலா அதுதானங்க உண்மை. எங்களுக்கு அப்படி தோணலைன்னு சொல்றேன் ப்ரோ. நீங்க அதையே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு அவர் நடிப்பாருன்னு எங்களுக்கு தோணலைன்னு சொல்றேன் நான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நடிச்சா எங்களுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான். எனக்கு என்ன இப்ப 2 கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடக்கூடாது. அதுக்காக எங்க பெர்ஸ்பெக்டிவ் சொல்லலாமா? இது வரைக்கும் ஃபிலிம்ஸே எடுத்துக்கோங்க, அவர் ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அதை பேக் எடுத்ததே இல்லை. லாஸ்ட் 15 இயர்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க. இதனால வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்க சொல்றது ப்ராக்டிக்கலான விஷயமாவே இருந்தாலும் நம்ப முடியல. அவர் பண்ணுவாரன்ற மாதிரி எங்களுக்கு வந்து பண்ண மாட்டாருன்னு தான் தோணுது. என்னங்க வேற என்னங்க பண்ணுவாரு? எனக்கு புரியலங்க. என்ன பண்ணுவாரு? வேற என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. ஏன்னா அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணது இல்லை. ஸோ அதனால எங்களுக்கு அது பண்ணுவாருன்ற டவுட் இருக்கு. லைக் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அது வந்து அதுக்கு கான்ட்ரடிக்டா அவர் பண்ணது கிடையாது இது வரைக்கும். அதுதான் எங்களுக்கு அப்படிதான் தோணுது. ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது முழு மூச்சா இறங்கிடணும், அதை விட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஆளுன்ற மாதிரி தான் நாங்க அசியூம் பண்றோம். மேபி தெரியல. அதுதாங்க நானும் சொல்றேன். 2026 எலெக்ஷன் வர போதில்ல, இறங்க வேண்டியதானே? ஐயா ப்ரோ, அதான் கமிட்டான படம் சொல்றேன், அப்புறம் நீங்க அதையே சொல்றீங்க ப்ரோ. அது முடிஞ்சு ஆல்ரெடி கமிட் ஆன படம். 2026 எலெக்ஷன் வரப்போகுதுன்றது எப்ப தெரியும் உங்களுக்கு? 2024 தான் தெரியுமா? இல்ல நீங்க அரசியல் வர போறதுன்றது 2024 years 2 years கேப் வச்சு பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். மேபி அது சரியா நடக்காம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் பண்ணீங்களா அந்த படத்தை? 5 வருஷத்துக்கு முன்னாடி அச்சுனத வர மாட்டேன்னு கமிட் பண்ணிட்டீங்க அதானே? ப்ரோ அப்படி சொல்லவே இல்லை. மேபி அவங்க ஒரு 1 year 1.5 years வச்சு பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். அது மேபி மிஸ் ஆயிருந்திருக்கலாம். ஒரு கேப் வச்சு ஃபுல் க்ளோஸா இறங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அது கரெக்டா அது அமையாம போயிடுங்க. நீங்க 2026லயே அதை பண்ணலன்னு சொல்றேனே. 2026லயே அதை பண்ணலங்க. கேட்டா முன்னாடி முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கமிட் பண்ணீங்களா? இல்ல இப்ப பண்ணல அப்படின்றதால ஃபியூச்சர்லயும் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். நாங்க அது வந்து பண்ண மாட்டாருன்னு நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். இல்ல நீங்க என்ன சொல்ற? அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்பயே பண்றாரு, ஏன் ஃபியூச்சர்ல பண்ண மாட்டாரு? எங்களுக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்கு ப்ரோ. அப்படி மத்தவங்க மாதிரி 2 கால் வைக்க மாட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க இல்ல பாருன்னு சொல்றீங்க. யாருங்க மத்தவங்க? யாருங்க 2 கால் வச்சாங்க? இல்ல ப்ரோ, வேற யாரும் சரி மத்தவங்க பத்தி நான் பேசல ப்ரோ. விஜய் வைக்க மாட்டாருன்னு எங்களுக்கு ஒரு அசம்ப்ஷன் இருக்கு. இது மத்தவங்க யாருங்க? மத்தவங்க யாரு சொல்லுங்க? மத்தவங்க யாரு? நான் எந்த ஃபேன்ஸையும் நான் புடிச்சு இப்ப இழுக்க விரும்பல ப்ரோ. நான் இழுக்க விஜய் ஒரு 7 டைம் அரசியலுக்கு வந்து 8ஆம் டைம் அரசியலுக்கு வராரா? இதாங்க முதல் டைம். இதுல என்ன 2 கால் வைக்க மாட்டாரு? இத்தனை வருஷம் படம் நடிச்சிட்டு இருந்தாரு, 30 வருஷமா. இப்பதாங்க அரசியலுக்கு வராரு. இல்ல கார்த்திக் ப்ரோ, இவ்வளவுதான் அனௌன்ஸ் பண்ணல, இப்பதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி சொன்னாங்க. ஆமாங்க, அதுதாங்க சொல்றேன். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் படம் நடிக்கிறாருல, அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் படம் நடிக்க மாட்டாரு. என்ன கேரண்டி இருக்கு? அவரு தெளிவா சொல்லிட்டாரு.
2 படம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பண்ண மாட்டேன் தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா அதுல இருந்து லெட்டர் பேட்ல கான்ட்ரிபியூட் அப்படிதான் பண்ணா நீங்க மென்ஷன் அந்த கேள்வி பண்ணியிருந்தது. கேட்கலாம். ஆமா லெட்டர் பேட்ல அது அப்படிதான் கான்ட்ரிபியூட் மென்ஷன் பண்ணியிருந்தது. அவர் ரிலீஸ் பண்ண அந்த லெட்டர் பேட்ல எனக்கு பண்ண நான் அவர் ஆல்ரெடி படம் கமிட் பண்ணியிருக்க ஒரு படத்தை முடிச்சுட்டு நான் ஃபுல் போஸ்டா இதுல வருவேன்னு தான் இருந்ததே தவிர இல்ல நான் அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுவேன்னு அதுல எதுவுமே இல்லையே. அவர் படம் நடிச்சா உங்களை விட நாங்க தான் ஏங்க சந்தோஷப்படுறோம். லெட்டர் பேடானுங்க திரும்ப ஒரு லெட்டர் பேட் எடுத்து விட்டா முடிஞ்சு போச்சுங்க. என்ன எது சொன்னாலும் எதையாவது ஒன்று தூக்கிட்டு பத்திரத்துல எழுதி வரீங்க. கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்தா அதுதாங்க நானும் சொல்றேன். இல்ல அதுதான் அது வந்து அதுதாங்க வர நானும் சொல்றேன். வரைக்கும் நீங்க நம்ப இது ஒரு இதே முடியலன்றோம். இதை வந்து வர வரைக்கும் நம்ப ஒரு முடியல. வாட்டி முடிவு பண்ணிட்டேன். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு டைலாக நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்க. நான் அப்படி நாங்க கிடையாதுன்னு நான் அந்த சொல்றேன். படத்தோட எல்லாக்க நம்பி வாழல. 2 கால் வைக்க மாட்டேன்ற மாதிரி அதை லெட்டர் பேட்ல போட்டுதான் நம்புறோம். இத்தனை வருஷமா யாருக்கே 2 கால் இதுல என்ன 2 கால் எனக்கு புரியல. எனக்கு 2 கால் என்ன கால்? 2 சரி கால் 2026 சிஎம் ஆயிடுவாருன்னு கேட்டா அதுவும் இல்லைன்றீங்க நீங்க. சொல்லுங்க 2026 சிஎம் இல்லன்னு இல்ல ப்ரோ. அது நம்ம எப்படி சொல்ல முடியும் ப்ரோ? இது ரொம்ப ஏர்லி ப்ரோ. அது வந்து நம்ம பாலிடிக்ஸ் நிறைய இருக்குல்ல. அலையன்ஸ் இருக்கு, ஐடியாலஜி இருக்கு, அந்தந்த வேவ் இருக்கு. அந்த டைம் என்ன வேவ் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? அது நம்ம ரொம்ப சீக்கிரம் இல்ல. அது ரொம்ப கஷ்டம்ன்றது நம்ம எதுவுமே நல்லா தெரியல. இப்ப ரொம்ப எதுவுமே கஷ்டம் தெரியாது. அப்புறம் என்னதான் பேசுறது நான்? ப்ரோ. இல்ல இப்ப ப்ரோ நீங்க சொல்ல எப்படி இருக்குன்னா இப்ப விஜய் வந்து 1% 2% ஓட்டு தான் தமிழ் மக்கள் போட டிஎன் பீப்புள் போட போறாங்கன்னா நீங்க சொல்றதை நான் நம்பலாம். பட் ஃபார் மீ மேபி அவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% ஓட் பேங்க் ஆல்ரெடி வச்சிருக்காரு. மேபி ஏதாவது கொஞ்சம் புஷ் பண்ணி மேபி ஒரு அலைன்ஸ் வச்சோ ஏதோ வச்சோ மேபி அட்லீஸ்ட் அவங்க ட்ரை டு புட் ஒரு 20% வரைக்கும் அவங்க புஷ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேஸ் வந்துச்சுன்னா இதெல்லாம் அசம்ஷன் தான். ஒருவேளை வந்துச்சுன்னா அவருக்கு என்ன தெரியும்? மேபி ஓகே நம்மளால 20% ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றப்போ மேபி 2030 இன்னும் புஷ் பண்ணா நமக்கு கண்டிப்பா ஏதாவது சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்ப எதுக்கு அவர் வந்து சினிமாவுக்கு போகணும்? இப்ப எல்லாமே அலையன்ஸ் பொறுத்து ப்ரோ. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ யார் போவாங்க ப்ரோ? அப்படி போனா முட்டாள் தானே. ஒரு அலையன்ஸ் வச்சு ஒரு 20% ஓட்டு நான் வாங்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு சினிமாவுக்கு போகணும்? போவே தேவையில்லை. இன்னும் புஷ் பண்ணா கண்டிப்பா என்ன நடக்குமோ அது நடக்கும். இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ஓட் பர்சன்டேஜ் டிஃபரன்ஸே ஒரு 5% தானே. ஸோ அலையன்ஸ் என்ன வேணா மாறலாம்ல ஃபியூச்சர்ல. அதோட இம்பாக்ட் இருக்கும்ல. இவர் வந்தாருன்னா அதோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும்ல 2 கட்சிக்குமே. கோட் பத்தி அதனால நம்ம பேசாம எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. இல்ல அவர் டாபிக் ஓட்டுலாம் ஓகேங்க. இல்ல இந்த ஓட்டு எல்லாமே அவர் சினிமானால வந்ததுதான். மறுபடியும் சினிமா விட்டுட்டு வெறும் அரசியலா பண்ணுவாங்க. மறுபடியும் சினிமானாலே மறுபடியும் புஷ் பண்ணணும் தான் யோசிப்பாங்க. நல்ல படம் பண்ணும். இப்போ கமல் வரும்போது இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய அரசியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ரோ, கமல் அரசியல் வந்துட்டாரு. மக்கள் நீதி மையம் என்னாச்சு? 8% ஓட்டு வாங்கிட்டு சினிமா ரிவ்யூ பண்ணிட்டு சினிமா நடிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க எல்லாரையும் வச்சு அவரை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல அதுதான் ஒர்க் அவுட் ஆகல கமல். கமல் வந்து ஒரு இல்ல கமலுக்கு எது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அவர் போய் கூட்டணி வச்சதுதான் ஒர்க் அவுட் ஆகல. அதாவது இந்த ஏடிஎம்கே உண்மையை சொல்ல இல்ல கமல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் ஒத்துக்க போறாங்களோ தனியா நின்று இருக்க முடியுமா? ப்ரோ கமல் வந்து பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ரோ அதிகமா படமே நடிச்சாரு. அப்புறம் கூட்டணி வச்சது பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. இல்ல கமல் வந்து பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய படம் கமிட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி கூட படம் அவ்வளவா கமிட் பண்ணாருன்னு கூட எனக்கு தெரியல. அது பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தை கமிட் பண்ணிட்டு அரசியல் விட்ட மாதிரி இருக்கு. அது இல்லாம சில அவங்க கட்சி ஆளுங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க. அது வேற விஷயம். அது அப்படியே 5 வருஷம் என்னங்க பண்ணுவாரு? இப்போ 25க்கும் உங்களுக்கு படம் இருக்கும். அடுத்து ஒரு 6 மாசம் கேப் அவ்வளவுதான். மறுபடியும் இந்த எலெக்ஷன் முடிச்சு படம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். 26ல கொடியை விட்டதுக்கு கொடியை பத்தி பேசினதுக்கே 1008 கிரிட்டிசிசம் வச்சு என்னென்னமோ சம்பந்தமே இல்லாம பேசுறாங்க. நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து நின்றுட்டு ஒரு படத்தை முடிச்சுட்டு எலெக்ஷனை முடிச்சுட்டு இன்னொரு படம் நடிக்க போனா இந்த மீடியாக்காரனுங்க என்ன பேசுவானுங்க? வந்தான் நடிச்சான் போயிட்டான் அப்படின்னு தானே பேசுவாங்க. மீடியாக்காரன் பேசிட்டு தான் ப்ரோ இருப்பான். ஏதோ ஒண்ணு பேசிட்டு ப்ரோ அதுவும் அந்த பெர்ஸ்பெக்டிவும் யோசிப்பாங்க ப்ரோ. அப்போ ஆமா ஒரு ஏடிஎம்கே பதிலாக யாராவது ஒரு ஆள் வருவாங்க நம்ம நினைச்சோம். பழைய கட்சிக்கு பதிலாக புதுசா ஒருத்தர் வருவாங்க நினைச்சோம். வரல, வந்தான் படம் நடிச்சுட்டா. இது இப்போ கலெக்ஷன் முடிச்சு படமும் நடிச்சாச்சு. அவள் தான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு திருப்பி வந்து ஓட்டு கேட்டு நிற்பாங்க. இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? ஆந்திராவில் பவன் கல்யாண் இருந்தாரு. அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நான் படமே நடிக்காமல இருந்தார். படம் வந்துட்டு இருந்து ஒரு பக்கம் அரசியலும் இப்படியே தான் போயிட்டு இருந்தது.
இப்போ அப்படியே அப்படி இப்படின்னு வந்து இல்ல இல்ல இப்ப நாங்க என்ன அவரு சொல்ல அதான் bro, எவ்வளவு வரோம்னா அது நாங்க என்ன சொல்ல அது வரோம்னா ஃபியூச்சர்ல தான் தெரியும். படம் நடிச்சா சந்தோஷம், நாங்க பாக்குறதுக்கு நாங்க ரெடி. இப்ப யாரும் வந்து பார்க்க போறோம் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா எங்களோட அசம்ஷன் என்னன்னா, ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த அளவுக்கு அப்படி மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அசம். நீங்க என்ன சொல்றீங்க, நடிப்பாருன்னு சொல்லி ஓகே, நடிச்சா இல்ல சந்தோஷம். இல்ல அவர் எங்கங்க, நான் இனிமே நடிக்க மாட்டேன்னே சொல்லி இந்த படம் முடிச்சுட்டு முழு நேரம் அரசியலுக்கு முழு வருவேன், நேரம் அந்த அரசியல் இருபத்தி ஆறுக்கு சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்போ அதுக்கப்புறம் நான் என் லைஃப் லாங்க்கு படம் நடிக்க மாட்டேன்னே சொல்லி, ஆனா கமல் அப்படி சொன்னவரே இப்ப படம் நடிக்கிறாரு. இல்ல இல்ல அந்த மாதிரி இவர் அதுதான் இன்னும் ப்ரோ. சொல்லவே இல்ல. உங்க அசம்ஷன் bro, இல்ல நடிப்பாருன்னு, உங்க அசம்ஷன் நடிக்காம போலான்றது எங்க அசம்ஷன், அவ்வளவுதான். பெர்ஸ்பெக்டிவ் இல்ல ப்ரோ, கமலோட பெர்ஸ்பெக்டிவ் வேற. அதுதான் ஒர்க் அவுட் ஆகல. கூட்டணிலாம் ரெண்டாவது தான். அரசியல்ல வந்து கூட்டணி வச்சுதானே ஆகும். அவர் வந்து ரெண்டுமே பண்றதுனாலதான் அப்படிலாம் ஒர்க் அவுட் இல்லைங்க. ஆகல. கூட்டணினா யார் கூட வைக்கிறேன்னு இருக்கு. இப்போ திமுகவே போட்டு விமர்சிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் திமுக கிட்டயோ இல்ல அதிமுக விமர்சிச்சுட்டு அவங்கள்ட்ட போனாதான் உங்களுக்கு இது வரும். ப்ரோ அப்போ யாரு ப்ரோ நீங்க அது சொன்ன பண்ணல சித்தாந்தத்துல இருந்து எல்லாமே உடைஞ்சிரும். இல்ல இல்ல ப்ரோ? யாரு பண்றாங்க அதாங்க, அது வழக்கமான அரசியல்ல வந்துரும். அது இப்போ அரசியல் நடிகர் அப்போ வர்ற அளவுக்கு என்ன தேவை, ஆனா இப்போ வரும்போது எப்படி பேசினாரு, ப்ரோ டிவியை இல்ல ப்ரோ, உடைக்கிறது அது இது, அந்த மாதிரி இல்ல இப்ப ஆயிடக்கூடாது. இப்போ இப்ப நீங்களே இருக்கீங்க, ஒரு மூணாவதோ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னா அது வேற, அந்த அலையன்ஸ் வேற. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே நல்லா விமர்சிச்சுட்டு அப்படியே அவங்க கூடயே போய் சேர்ந்துக்கிட்டா எப்படி? ஒரு ப்ரோ டைம் சொன்னாரு, உதயநிதி கொடுக்குற பணம் வந்து ஊழல் பணமா எனக்கு தெரியாது, ஆனா நான் வாங்கின பணம் கரெக்டான பணம்னு சொன்னாரு. மறுபடியும் அவரை போய் அவரு திருடினாரான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் தான் ரொம்ப நல்லா இது பண்றாரு அப்படி இப்படின்னு அவரே சொல்றது எப்படி அப்ப எடுபடும்? ப்ரோ நீங்க இப்ப அதுக்கு அவருக்கு சப்போர்ட் இவ்வளவு நாளா ப்ரோ. ஒரு பிரஸ்ஸோ இல்ல ஒரு ப்ரோ, வீடியோவோ இல்ல ஏதோ இல்ல இல்ல ம் கரெக்ட். அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அவருக்கு அவர் இதுலயே ஜெயிக்கிறதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண போது அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் வச்சு தானே அவர் மக்கள் பண்ணுவாரு. மேலயே பொய் பொய் சொல்லிட்டு இது பழி போடக்கூடாதுங்க. இப்ப சீமான் எல்லாம் வரும்போது 2,00,000 ஓட்டு 3,00,000 ஓட்டு கூட இருக்காதுங்க. இப்போ அவர்கிட்ட 30,00,000 ஓட்டு வருது. எப்படிங்க ஏதோ பேசுறோம் தனியா நின்னு வந்து அப்படி வந்தாதான் ஏதோ இப்ப வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓ சீமான் அப்படிதாங்க அவருக்கு இருக்கும். எப்படி இப்ப சீமான் வந்து பண்றாரு? நீங்க ஏடிஎம்கேவோ டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்ததுக்குலாம் அவருக்கு ஓட் பேங்கே இருக்காது. அங்கங்க ஒரு பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே இழுத்துப்பாங்க. மாவட்ட செயலாளர் எவன் கொஞ்சம் நல்லா வேலை செய்வான் பணம் வச்சிருக்கானோ அப்படியே இழுத்து வேலை முடிஞ்சிச்சு, கட்சியே எல்லாம் போயிடும். விஜயகாந்துக்கே அப்படிதாங்க காலி பண்ணாங்க கட்சியை. எம்எல்ஏவா ஆனவங்கலாம் பிடிச்சி பிடிச்சி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே இழுத்துட்டே இருந்தது. பெரிய பெரிய பொறுப்புல எவன் இருந்தானோ அவனெல்லாம் இழுத்து போட்டுட்டு பணங்க சேவர வச்சிருந்தாங்களா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீ இப்படி வந்தா முடிஞ்சது. கூட்டணியா நீங்க வைக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? 2 வருஷம் நீங்க வந்து மாமன் மச்சான் மாதிரி பழகிடுவாங்க. எப்படின்னா கான்ட்ராக்டே அவங்க மூலியமா தான் எடுக்கணும் போகணும் அப்படிலாம் விஷயம் இருக்கு. அப்படி மாறிட்டு நீங்க கூட்டணி விட்டு விலகுனாலே அவங்க அந்த இதை அந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. உங்க கட்சிக்காரங்களே அப்படி இருப்பாங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க கூட்டணி வந்து வச்சிடலாம் ஜெயிச்சிடலாம். அது ஜெயிச்சல்லாம் நாங்க சிஎம் சொல்லவே ஆகுற இல்லை மாதிரி ப்ரோ. நாங்க இல்ல இல்ல ஜெயிச்சல்லாம் சிஎம் ஆகுற மாதிரினா வைக்கலாங்க. நீங்க இப்ப புதுசா மாற்றுன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க கூட்டணி வச்சாலே அங்க உங்க அரசியல் இது உடைஞ்சிருங்க. நீங்க சொல்ற கொள்கையோ எல்லா விஷயமே உடைஞ்சிரும். கூட்டணி இந்த வைப்பாங்கன்றது 2 கட்சி கூட இல்ல இல்ல வச்சா கூட்டணினா இந்த 2 கட்சி கூட ஏடிஎம்கேவோ டிஎம்கே கூட இல்ல இல்ல வச்சாக்கா அதுக்கு அந்த உங்களுக்கு 2 கட்சி வைக்க பயங்கரமான இதா மாட்டாங்க. இருக்கும். இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே ப்ரோ கிடையாது. ப்ரோ ப்ரோ இல்ல 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 அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து எப்படின்னா எப்பவுமே எதுவுமே ஜட்ஜ் பண்ண பிரசாந்த் முடியாது. ப்ரோ வந்துட்டாரு அவருக்கு. எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ அவர் நீங்க வந்து கமலை வந்து சொல்றீங்க, ஆனா 40க்கு 40 வின் பண்ணது அவங்க தானே, அவங்க கூட்டணி தானே. நம்ம வந்து கம்மியாயிட்டு அவங்க போயிடும். வின் பண்ணாலும் நாளைக்கு கமல் ஒரு இடத்துல தனியா நிக்கிறாரு ப்ரோ இவங்க அப்படின்னாக்கா 40 கமலுக்கான ஓட் பேங்க் ஜெயிச்சதெல்லாம் இருக்குமா? வந்து டிஎம்கே பவர் நினைச்சுட்டு இப்போ இருக்கீங்களா? அது வந்து இல்ல அது இல்ல அது ஓகே ஃபைன். ஆனா எதை வச்சு நீங்க வந்து கம்மியாயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியும்? ஓட்டை வச்சுதான் சொல்ல முடியும். அன்லெஸ் அந்த ஓட்டு கம்மியாகி காமிச்ச வரைக்கும் நம்ம அவர் கம்மி ஆயிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவர் எடுத்த டிசிஷன் தப்புன்னு இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா ஜெயிச்சுட்டாங்க அவங்க. அதுதானே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது டிஎம்கேவுக்கு தாங்க வெற்றி ஆகும். இவருக்கு கமலுக்கு எப்படிங்க அது வெற்றி ஆகும்? இல்ல நான் அந்த கூட்டணி ஜெயிக்கிற டீம்ல போய் நின்னுட்டேன் அப்படின்றதுனால கமலும் ப்ரோ நானும் வெற்றி அவரை அப்படின்னு வந்து நான் நம்ம சொல்ல ஒரு முடியாது. கணக்குலயே எடுத்துக்க முடியாது ப்ரோ. அவரை இப்போதைக்கு வச்சு ஸ்டார்டிங் நானுமே தான் சப்போர்ட் எல்லாம் பண்ணேன். ஓகே யாரோ ஒருத்தர் வராங்க புதுசா அப்படின்னு அது இப்போ அவர் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ அந்த பிரச்சாரம் பண்ணிருப்பாரு. அப்பெல்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாப்லயே அப்படி இருந்தது இல்ல. டிவி உடைக்கும் போதெல்லாம் ஒரு ஃபயரா இருந்தது பிக் பாஸ். அப்படி இப்படி ப்ரோ என்னென்னமோ பேசுவாரு கலந்து கலந்து. ஆனா இப்ப அவர் பிரச்சாரம் பண்றது அது எப்படி இருக்கு? ப்ரோ பேஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப அதை முக்கியம் பார்க்கும்போது ப்ரோ. என்ன தோணும்? ஏன் ப்ரோ பேஸ்மெண்ட் முக்கியம் ப்ரோ. அது அவருக்கு பாருங்க ஓட்டே வரல அவருக்கு இதுலயே. அவ்வளவு இது அப்ப என்ன பண்ண முடியும் அவரு? அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் தானே அவர் பண்ண அவரு முடியும். அந்த இந்த எலெக்ஷன் இவங்க கூட தோத்தாங்களே, இந்த இருங்க, பிரசாந்த் எங்க பாஜக போனாரு? கூட தோத்தாங்களே, அந்த இதுல என்னங்க எத்தனை ஓட்டுங்க பிரசாந்த் வந்துட்டு தோத்தாங்க? ரொம்ப போயிட்டாரு. ஏங்க நீ க்ளோஸ்ல போய் தான் பேசிட்டே இருங்க, தோத்தாரு. பிரசாந்த் என்ன போயிட்டாரு. ஏங்க நீ
ஓ வந்தாரா? வந்தவர் அப்படி அதான் ப்ரோ விரட்டி அப்பயே விட்டீங்களே. சொன்னேன் வந்தாருன்னு. திரும்ப முழிச்சுட்டு தான் இருக்காரு அண்ணன். போன் அடிங்க எல்லாரும். வீரம் படத்துல வர மாதிரி. அண்ணன்ட்ட வந்துட்டு பாவ மன்னிப்பு கேட்கலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இவங்க எல்லாம் கமல்லாம் பத்தி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அண்ணன்ட்ட கேட்கலான்னு ஆமாமா. பார்த்தா இந்த விரட்டி விட்டீங்களேங்க. வீரம் படம் தம்பிராமையா போன் பண்ணி டார்ச்சர் பண்ற மாதிரி போன் பண்ணுங்க எல்லாரும். அண்ணா இல்ல அண்ணன் வேற பாவமா இருக்கு. அண்ணன் 2 3 நாளா பாட்டு எல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கடைசியில அவரை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. சை அண்ணா ஆனா செம நேக்கு தெரியுமாங்களா? கொஞ்சம் அரசியல் டாபிக் வந்தாலும் உடனே ஜம்ப் அடிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரா? இவனுக்கு அரசியல் பேசிட்டு இருக்கானுங்க, நம்ம பொண்ணு அவன் தேவையில்லாத பிரச்சனை எஸ்கேப் ஆயிடும் அப்படின்னு போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அப்படிலாம் பயப்படுறாலாம் கிடையாது. அவர் வந்துட்டு பல பேரை நான் ஒரு 2 3 டைம் பார்த்துட்டேன். அரசியல் சம்பந்தமா ஒரு டிஎம்கேன்னு ஸ்டார்ட் பண்ணா கூட இருக்க மாட்டாரு, எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்புறம் ஏங்க அவர் வரப்போ அரசியல் பேசுறீங்க? விடுங்க. நான் பேசுறேங்க, அண்ணனை வர சொல்லுங்க, அந்த பாட்டு பாடுறேன். மாறா ப்ரோ உங்க சைட்ல இருந்து ஒரு எடிட்டிங் போட்டிருந்தாங்க தனஜயன் கிட்ட சேட் பண்ண மாதிரி. அது செமையா இருந்துச்சு ஆக்சுவலி. அது செமையா இருந்தது. இவர் கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுற மாதிரி இருந்தது. அதுதான் அல்டிமேட்டா இருந்தது. கார்த்தி ப்ரோ நீங்க அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணீங்க. என்ன சொல்றாரு அவரு? அவரு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவார் எல்லாத்தையும். ஆனா இந்தியன் டூ வீடியோ செம எடிட் ப்ரோ. ஆனா நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவேன். பார்க்காம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல அவரு. அதனால எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு அவரு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாருங்க. எல்லாரும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாரு. கார்த்தி இன்னைக்கு வலைபேச்சு பாத்தீங்களா? யோகி பாபுக்கு ஒரு எபிசோடே போட்டிருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் 1/2 மணி நேரம் பேசி முடிச்சாச்சுங்க. நீங்க ரொம்ப லேட்டு. ஓ சாரி. இப்படி ஃபால்ஸ் அக்யூசேஷன்லாம் கொடுக்குறாங்களே, அவங்க மேல அதுவும் கேஸ் அதெல்லாம் சட்டப்படி இல்ல. இதுக்கு தான் அவங்க சொல்லல. அவங்க படம் வரதுக்கு முன்னாடி இந்த கதை தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், அவங்க அவ்வளவுதான் சம்பளம் வாங்கியிருக்காங்க, இவங்க வாய்க்கு வந்தபடி அவங்க பேசிக்கிட்டு கிடக்காங்களே. இல்ல ட்ராலிங்ல தான் போயிட்டு இருக்கு. அவங்க மேலாம் கேஸ் போட மாட்டேங்கிறாங்களா? மத்தவங்க ஏதாவது ஒண்ணுமே இல்ல அதுக்கெல்லாம் கேஸ் போட்டாங்க, அது போட்டாங்க, மான நஷ்ட வழக்கு போட்டாங்கிறாங்க. இவங்க இந்த வலைபேச்சு ஒரு இல்ல இன்னொன்னு என்னன்னா, இப்போ யோகி பாபு பேசின வீடியோலுமே இவங்க யாருன்னு டைரக்டா சொல்லாம தான் அவர் பேசியிருந்தாரு. அப்படி இல்லாவே நாங்க எங்களை பத்தி தான் பேசுறாங்கன்ட்டு இவங்களா வந்துட்டு அவரை ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு பேசி வச்சிருந்தாங்க. ஒரு மாதிரி இவர் நடிச்சதெல்லாம் குப்பை, விஜய் அஜித்ல இருக்கும் போது இந்த ஏதோ ஒரு கேவலமான வார்த்தை ஒண்ணு யூஸ் பண்ணாங்க, அவர் பேரை யூஸ் பண்ணாம. இவங்க கிட்ட எல்லாம் வந்து நான் காசு கேட்பேன்னா அஜித், விஜய், ரஜினி எல்லாம் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசியிருந்தாங்க. அவங்கள மென்ஷன் பண்ணாத பேசுனதுக்கு அவங்க எவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படின்னா இவங்க எவ்வளவு பேரை மென்ஷன் பண்ணாம பேசியிருக்காங்க. அவங்க ஒரு ஈத்தர். அவங்க இந்த வார்த்தையை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க யோகி பாபுக்கு. அஜித், இது ரஜினி, கமல்லாம் விட்டுட்டு இந்த ஈத்தரை கிட்ட வந்து நாங்க காசு கேட்போமா அப்படின்ற மாதிரி எப்படி மென்ஷன் பண்ணி. அப்ப காசு கேட்பீங்க. அதான் கேட்டா அவங்க வந்து பெரிய லெவல்ல தான் கேட்பாங்க. இந்த மாதிரி அதுதான் அப்ப கூட காசு கேட்பீங்கன்னு தெரியுது. அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவ்வளவு இதுவா ஆஷா பேசி வச்சிருந்தாங்க வீடியோ ஃபுல்லா. ஆனா இது ஏற்கனவே அந்த இவர் ப்ரொடியூசர் வினோத் கூட சொல்லியிருக்காரு அவங்கள பத்தி. நம்ம ஸ்பேஸ்லயே ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு. பட் அகைன் இப்போ யோகி பாபும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரோ இங்க இது கோட் வந்து இங்க சவுதியில எல்லாம் எப்போ ஓபன் ஆகும் தெரியுமா? புக்கிங் தெரியலையே. அது தெரியல. ஷோல 4 மணிக்கு ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. பட் இதுல இன்னும் புக்கிங் எதுவும் ஓப்பன் ஆகல. ஐயப்பன் லாஸ்ட் டைம் பெங்களூர்லாம் போய் பார்த்தாரு. ஐயப்பன் இந்த வாட்டி என்ன சென்னை தானா? இல்ல ப்ரோ பெங்களூர். இந்த வாட்டியும் பெங்களூரா? பெங்களூர்ல 4 AM 6 AM ப்ரோ ஸ்டார்டிங் டைம் 4.
துணிவு அரிசி டைம்லாம் அங்க 2 o'clock போட்டாங்க. ஜெயிலர் டைம்லாம் 4 or 6 அந்த டைம்ல தான் போட்டாங்க. ஆனா இவரு ராபின்சன்லாம் பஹ்ரைன்ல புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இங்க சவுதிலாம் ஒன்றும் ஓப்பன் ஆகல. ஐயோ தமிழ்நாட்டிலேயே ஆகலையா? ஏன் நீங்க சும்மா பார்த்தாலும் பஹ்ரைன்ல ஆகல, சவுதியில ஆகலன்னு? இல்லைங்க, இங்க எப்படி ஜிசிசி எல்லாம் 1 week முன்னாடி ஆயிரும். தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் தான் ஆகும். தமிழ் படத்தை நீங்க முன்னாடி பாக்குறதும் முன்னாடி புக்கிங் ஓப்பன் நாங்க தமிழ் இப்படி காரங்க ஆகி தானே, போச்சு. நாங்க என்ன வெளியே ஏலியன் நாங்க. கரெக்டுங்க. அது சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இருக்கவங்களுக்கு அந்த இது கிடைக்கலன்னு சொல்றேன். அது நீங்க எல்லாம் பாவம் பண்ணிட்டீங்க, நாங்க கடந்த என்ன 9 பண்றது? நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா நிறைய ஆட்டம் போட்டுறீங்கன்னு அவங்க லாக் பண்ணிட்டாங்க.